ரைட். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளோட ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங்கை பொறுத்தளவையில் பகுதி ஏ, பகுதி பி, பகுதி சி என மூன்று பகுதிகள் காணப்படுது எக்ஸாம் பேப்பர்ல. அதுல இந்த பகுதி ஏ பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல சில நோட்ஸ் கேள்வி என்று சொன்னா தியரி கேள்விகள், கணக்குகள் தவிர்ந்த ஒரு நோட்ஸ் ஆன தியரி சம்பந்தப்பட்ட கேள்விகள் என்ன செய்யுது உங்களுக்கு கேள்விக்கு வருது. இந்த கேள்விகளை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே வகையான கேள்விகள் என்ன செய்யப்படுது, மீண்டும் மீண்டும் என்ன செய்யுது, வரக்கூடியதாக காணப்படுது. ஒரே வகையான கேள்விகள் மீண்டும் மீண்டும் வரக்கூடியதாக காணப்படுது. ரைட். அதுல ஒரு அனலைசிஸ் ஒன்று செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா செஞ்சு பார்க்கலாம். நீங்க ஒவ்வொரு பேப்பர்ஸையும் எடுத்து என்ன செய்யலாம்னு சொன்னா அதுல வரக்கூடிய கேள்விகள் இருக்கு தானே, அந்த கேள்விகள் எல்லாம் என்ன வகையான கேள்விகள் என்று சொல்லி நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா கேள்விகளையும் விடைகளையும் ஒரே வகையான கேள்விகள் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, வந்திருக்கு. ரைட். எத்தனை புள்ளிகளுக்கு வந்திருக்குன்னு சொன்னா 5 மார்க்ஸுக்கு வந்திருக்கு. இதான் என்ன செய்யறோம், நம்ம டிலே ஆகி படிக்கிறதுக்குரிய காரணம் என்ன, இதுதான். 5 மார்க்ஸ்ங்கிறது என்ன, சின்ன ஒரு மார்க்ஸ். அது என்ன செய்யலாம், நோட்ஸோட சம்பந்தப்பட்டது ஒரு குறுகிய 1 ஹவர் பார்த்தோம்னா என்ன, அந்த அந்த நோட்ஸை மட்டும் ரீட் பண்ணினா போதும் என்ன, எக்ஸாமுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கு. ரைட். இப்படிப்பட்ட கேள்வியை தான் நாம் என்ன செய்ய போறோம், இன்றைக்கு பார்க்க போறோம். ரைட். இந்த படிக்க போற பாடத்துக்கு இருந்து என்ன செய்ய போகுது, உங்களுக்கும் 5 மார்க்ஸுக்குரிய கேள்விகள் வரப்போகுது. ரைட். இதுல நாம முதலாவது படிக்க போற விஷயம் என்னன்னு சொன்னா ஆளுகை கட்டமைப்பு. ஆளுகை கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவோம். இப்ப இலங்கையில் இருக்கிற இலங்கை ஆளுகின்றாக்கள் யாரு, பாராளுமன்றம், அரசியல்வாதிகள் என்ன செய்றாங்க, அரசாங்கம், அரசியல் ஊடாக நம்ம ஆளுகின்றார்கள். ரைட். அதே போல வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனிகளை பார்த்தீங்கன்னு சொன்னா வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனியை ஆட்சி செய்கின்ற நபர்கள் இருக்காங்க. அந்த நபர்களை என்ன சொல்லுவோம்னு சொன்னா ஆளுகையுடைய தரப்பினர்கள். ரைட். நீங்க ஆடிட் சப்ஜெக்ட்லையும் படிப்பீங்க, கோஆபரேட் கவர்னன்ஸ் என்ற அடிப்படையில் படிச்சிருப்பீங்க. நம்மளோட ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் என்ன, ஆளுகை கட்டமைப்புன்னு சொன்னா அந்த நிறுவனத்தை ஆளுகின்ற நபர்கள கட்டமைப்பு எப்படி இருக்கு, என்னென்ன வகையான குழுக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, கம்பெனிகள் உருவாக்கி இருக்காங்க, அவங்களோட வேலைகள் என்ன என்பது சம்பந்தமாக சொல்லியிருக்காங்க. ரைட். அப்ப நம்ம ஈஸியா விளங்கிக்கணும், ஆளுகை கட்டமைப்புன்னு சொல்றது அந்த இயக்குனர் சபைகள கட்டமைப்பு தான் என்ன செய்யறாங்க, அவங்க சொல்றாங்க. இயக்குனர்களுக்கு ஒத்த கருத்து என்ன, பணிப்பாளர். இயக்குனர் சபைக்கு ஒத்த கருத்து என்ன, பணிப்பாளர் சபைன்னு சொல்லுவோம். ரைட். இந்த பணிப்பாளர்கள் தான் யாருன்னு சொன்னா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய என்ன, ஒரு கம்பெனியாக இருந்தால் அந்த கம்பெனியில தூர நோக்கு இலட்சிய நோக்க தீர்மானிக்கிறாங்க. அந்த தூர நோக்கு இலட்சிய நோக்க அடையிறதுக்கான ஒரு கொள்கைகள் விதிமுறைகள் என்ன, கொள்கைகள் விதிமுறைகளை உருவாக்கக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. இவங்க தான் யாரு, இயக்குனர்கள் சபையாக இருப்பாங்க. சரிதானே. உயர்மட்ட முகாமை என்று என்ன செய்வோம், நாம் அவங்களை சொல்லுவோம். ரைட். இந்த உயர்மட்ட முகாமையை பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்குள்ள பல்வேறுபட்ட கட்டமைப்புகள் இருக்கு. 2 வகையான டீம் இருப்பாங்க, பெரும்பாலும் பெரும்பாலும் 2 வகையான டீம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா கொள்கை முகாமைத்துவ சபை என்ற ஒரு டீம் இருக்கும், நிர்வாக முகாமைத்துவ சபை என்ற ஒரு டீம் இருக்கு. கொள்கை முகாமைத்துவ சபை என்ற யாருன்னு சொன்னா நிறுவனம் என்ன வகையான கொள்கைகளை பின்பற்ற வேண்டும், உதாரணமாக சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பற்ற வகையில் உற்பத்திகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னா இந்த கொள்கைகளை வகுக்கிறார்கள் யாரு, கொள்கை முகாமைத்துவ சபையோட சம்பந்தப்பட்டாக தான் என்ன செய்வாங்க, இந்த கொள்கைகளை வகுப்பாங்க. நிர்வாக முகாமைத்துவ சபைன்னு யாருன்னு சொன்னா அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன். இப்ப யாருன்னு சொன்னா பிள்ளைகள் பாராளுமன்றத்துல இப்ப மெம்பர்ஸ் இருந்தா அந்த மெம்பர்ஸ்ல என்ன செய்ய போறோம், ஒவ்வொரு மினிஸ்ட்ரியா பிரிச்சு கொடுக்கும் தானே. அதே போல நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இயக்குனர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா சின்ன சின்ன குழுக்களாக என்ன செய்வாங்க, பிரிவாங்க. அதுல ஒரு குழுக்கு பொறுப்பு கொடுத்திருப்பாங்க என்ன, இந்த கம்பெனிக்குரிய கொள்கைகளை உருவாக்குங்க, விதிமுறைகளை உருவாக்குங்க, உருவாக்கிய விதிமுறைகளை எல்லாம் சரியா பின்பற்றுகின்றார்களா என்பதை முகாமை செய்யுங்க, மேற்பார்வை செய்யுங்க, என்ன செய்வாங்க, ஒன்றுக்கு பொறுப்பு கொடுத்திருப்பாங்க. இதைத்தான் நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா ஆடிட்டிங்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஆடிட் சப்ஜெக்ட்ல என்ன படிக்கிறீங்க, உள்ளக கட்டுப்பாடுகள் என்ன செய்யற உருவாக்குவதும் நடைமுறைப்படுத்துவதும் யாரு, இயக்குனர் சபையின் முகாமைத்துவ பணிப்பாளர்கள் சபையின் கடமைன்னு நீங்க படிச்சிருக்கிறீங்க. உயர்மட்ட முகாமையின் பொறுப்புன்னு சொல்லி இந்த கொள்கை முகாமைத்துவ சபை தான் என்ன, அந்த உள்ளக கட்டுப்பாடுகளை உருவாக்குறது, ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் என்ன செய்யறது, நடைமுறைப்படுத்துறது கொள்கை முகாமைத்துவ சபை. நிர்வாக முகாமைத்துவ சபை என்ற என்ன, இந்த கொள்கை முகாமைத்துவ சபைகளுக்கு உதவி செய்யுது. நிறுவனத்தில் என்ன செய்யுது, ஏற்படக்கூடிய நிர்வாக ரீதியான பிரச்சனைகளுக்கு என்ன செய்யுது, தீர்மானம் எடுக்கிறது. இந்த வகைபாகத்தை கொண்டார்கள் தான் யாரு,
நிர்வாக முகாமைத்துவ சபைன்னு சொல்லுவோம். நிர்வாக முகாமைத்துவ சபை. ரைட். இதான் பேசிக்கான விஷயம். நம்ம டீப்பா என்ன செய்ய தேவையில்லை, இதுல போக தேவை. இப்ப இந்த முகாமைத்துவ சபையை பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு கீழே பல்வேறுபட்ட குழுக்கள் இருக்கு. குழுக்கள் என்ற என்ன புள்ளிகள்? கமிட்டிஸ். பாராளுமன்றத்துல பாத்தீங்கன்னு சொன்னா என்னதான் மினிஸ்ட்ரி இருந்தாலும் பாராளுமன்ற மெம்பர்ஸ்களை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு என்ன அவங்களோட பிரச்சனைகள், அரச நிறுவனங்களோட பிரச்சனைகளை எல்லாம் செக் பண்றதுக்கு என்னன்னு சொன்னா பாராளுமன்றத்துல ரெண்டு குழுக்கள் இருக்கு. அண்மையில நீங்க அடிக்கடி கேள்விப்படுற குழுக்கள் கோப்பா, கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ், அதாவது கோப் என்று சொல்லி கமிட்டி ஆன் பப்ளிக் என்டர்பிரைசஸ். இவ்வாறான ரெண்டு குழுக்களை பாராளுமன்றத்தில் இருப்பாங்க. இதுல யார் இருப்பாங்க என்று சொன்னா ஆளும் கட்சி மட்டுமே இல்லை, ஆளும் கட்சி எதிர்கட்சி அதுல சுயேட்சையாக கேட்டார்கள் சகலரும் என்ன செய்வாங்க என்று சொன்னா அந்த கோப் கமிட்டியில இருப்பாங்க. அதே போல இயக்குனர் சபைகள் இருந்தாலும் அந்த இயக்குனர் சபைகளை எல்லாம் வச்சு என்ன செய்வாங்க, இயக்குனர்களை எல்லாம் வச்சு பல்வேறுபட்ட குழுக்கள் உருவாக்கி இருப்பாங்க. அது எத்தனை குழுக்கள் என்று சொன்னா 4 குழுக்கள் என்ன செய்வாங்க பிள்ளைகள் உருவாக்கி இருப்பாங்க. குழுக்களுக்கு நாம இவரத்துக்கு கதைக்கிற பேரு குரூப் அண்ட் இல்லை, கொமிட்டி என்று சொல்லுவோம். கமிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதுல ஒன்றை பாத்தீங்கன்னு சொன்னா கொள்கை முகாமைத்துவ சபை குழு. என்ன, அவங்க அந்த கமிட்டி என்ன செய்யும்னு சொன்னா நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய என்ன முக்கியமான சில கொள்கைகள், நிறுவனத்துல நோக்கங்களை அடையக்கூடிய கொள்கைகள் என்ன செய்வாங்க இவங்க உருவாக்குவாங்க. இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா இலாப நோக்கமற்ற நிறுவனங்கள் என்ன செய்யப்படும், அதாவது லிமிட் அந்த கரண்டீட் லிமிடெட் சொல்லுவோமே. ரைட். அதாவது இந்த உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள் என்ன செய்யப்படும் என்று சொன்னா இந்த கொள்கை முகாமைத்துவ சபைகள் காணப்படும். ஏனென்றா அவங்க நோக்கத்துல இருந்து மீறாமல் இருக்கிறதுக்கு அவன் என்ன செய்வாங்க, அவங்க கொள்கைகளை வகுக்கிறதும் சூப்பர்வைஸ் பண்றதும் அவங்களோட டியூட்டியா இருக்கு. கொள்கை கட்டுப்பாட்டு சபை, இவங்களோட கட்டுப்பாட்டு சபை என்ன, ரைட், இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதை கட்டுப்படுத்து கண்ட்ரோலோட சம்பந்தப்பட்டு. ரைட். இவங்க ஏனைய குழுக்களோட தொடர்பு கொண்டு இவங்கள குழுக்கள் என்ன நோக்கத்தை அடைவதற்கு என்ன செய்வாங்க, அவங்க உதவி செய்பவர்களா இருப்பாங்க. யாரு? கொள்கை கட்டுப்பாட்டு சபை. செயற்பாட்டு சபைன்ற யாருன்னு சொன்னா ஒப்பரேஸ்டிவ், அதாவது இயங்கும் பங்காளர் மாதிரி. இயங்கும் பங்காளர் யாரு? பங்குடைமையில படிச்சிருப்பீங்க தானே, திட்டமிடுற, ஒழுங்கமைக்கிற, வழிப்படுத்துற, கட்டுப்படுத்துற எல்லாம் என்ன இயங்கும் பங்காளர்கள் செய்வாங்க, தூங்கும் பங்காளர் இல்லை. அப்ப இயங்கும் பங்காளர்களை போல நிறுவனத்தோட சம்பந்தப்பட்ட சகல அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்லையும் தலையீடு செய்து முகாமைத்துவ செயற்பாடுகள் ஈடுபடுறாக்கள் யாரு? செயற்பாட்டு சபைன்னு சொல்லும். ரைட். அடுத்து 4வது பாத்தீங்கன்னு சொன்னா கூட்டு சபை. கூட்டு சபை என்று சொன்னா இதுல எல்லாரும் என்ன செய்வாங்க, பெரும்பாலான எல்லாரும் இருப்பாங்க. இயக்குநர் சபையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அங்கத்தவர்கள் இருப்பாங்க. ரைட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைவேற்று பணிப்பாளர்கள் கொண்டிருக்காது. நிறைவேற்று பணிப்பாளர்கள் யாருன்னா பிள்ளைகள் நிறுவனத்தில் என்ன ஊழியர்களை போன்று பிக்சட்டா இருக்கிறாங்க. அவங்க யாரு? நிறைவேற்று பணிப்பாளர்கள். இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இந்த சபையில இருக்க மாட்டாங்க. ரைட். அதாவது இதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா விளங்கும். கூட்டு சபையானது நிர்வாக விடயங்களை பூர்த்தி செய்கின்றது. சபையானது குறிப்பிட்ட அடைவு மட்டத்தை அடைந்து கொள்வதற்கு ஒரே விதமான எண்ணங்களுடைய அங்கத்தவர்களே உடையதாகும். குழு மற்றும் அதன் ஊழியர்கள் ஒன்றாக தனிப்பட்ட அங்கத்தவர்களாக செயற்படுவார்கள். இது சாதாரணமாக நிறைவேற்று பணிப்பாளர்களை கொண்டிருக்காது. நிறைவேற்று பணிப்பாளர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இவங்க கொண்டிருக்க மாட்டாங்க. ரைட். அப்ப நிறைவேற்று பணிப்பாளர்கள் நிறைவேற்று அல்லாத பணிப்பாளர் என்னங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். இது நம்மடையில இல்ல பிள்ளைகள், பட் என்ன செய்யலாம், நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா என்ன செய்ய முடியுதுன்னா உங்களுக்கு கிடைக்கும். ரைட். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸிகூட்டிவ் டைரக்டர், நான் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் என்று இருப்பாங்க. நிறைவேற்று பணிப்பாளர் என்று சொன்னா தன்னை முழுமையான 100% நேரத்தை என்ன செய்வாங்க, கம்பெனிக்காக செலவீடு செய்கிறார்கள் தான் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர், நிறைவேற்று பணிப்பாளர். நான் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் என்னன்னு சொன்னா இவங்கள்ட்ட இருக்கிற நொழிச்சுக்காக இவங்க எடுத்து வச்சிருக்கு பல்வேறுபட்ட சிக்கல் தன்மையான பிரச்சனை வரைக்கும் என்ன செய்வாங்க, இவங்க என்னவாங்க அவரோட ஆலோசனைகளை வழங்குவாங்க. இவங்க பார்ட் டைம் என்ன செய்வாங்க, நிறுவனத்துல முகாமைத்துவத்தில் ஈடுபடுவாங்க. அடுத்தது நிறைவேற்று பணிப்பாளர்களுக்கு சம்பளம் வழங்குறது போல என்ன அவங்க ஃபுல் டைம் ஊழியர்களாக இருப்பாங்க. ஆனா இவங்க என்ன, இவங்க அப்படி இல்லை. இவங்க என்ன செய்வாங்க, நம்ம கூப்பிட்டா வருவாங்க, அவங்களோட சேவை தந்து என்ன செய்வாங்க, போகக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. நமக்கு அந்த அதிகமான டிஃபரன்ஸ் தேவையில்லை. பட் என்ன நமக்கு தெரிய வேண்டியது, நிறைவேற்று பணிப்பாளர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களோட பெரும்பாலான நேரத்தை என்ன கம்பெனில செலவிடுற ஆட்கள் இருப்பாங்க. நிறைவேற்று பணிப்பாளர்கள் அல்லாத ஆட்கள் யாருன்னு சொன்னா அவங்களோட பெரும்பாலான வேலைகளை செய்ய மாட்டாங்க. அவங்க ஜஸ்ட் ஒரு அட்வைஸ், கன்சல்டன்சி சம்பந்தப்பட்ட விடயங்களை நமக்கு வழங்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அவங்க தான் யாரு? நிறைவேற்று பணிப்பாளர் அல்லாதவர்கள். சரிதானே? ரைட். இப்ப அடுத்த விஷயத்தை பாத்தீங்கன்னு சொன்னா முகாமைத்துவ குழுக்கள். இந்த குழுக்கள் எப்படி இருக்கும்,
இந்த குழுக்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னா ஒரே நோக்கமுடையதாகவும் மேற்பார்வை செய்யக்கூடியதாகவும் இந்த குழுக்கள் இருக்கும். கம்பெனியில செயற்பாடுகளை மேற்பார்வை செய்யணும். ஒரே நோக்கத்தை கொண்டாகலாம் இருக்கும். நோக்கம் என்ன புள்ளி? கம்பெனியோட நோக்கம் என்ன? இலாபத்தை உச்சப்படுத்துறதுங்கிறது போல என்ன, அதாவது முதலீடு செய்தவர்களின் நலன்கள் என்ன செய்யணும்? உச்சப்படுத்துறாங்களா இருக்கணும். அதை மேற்பார்வை செய்கிற ஆட்களை என்ன செய்யணும்டா இவங்க இருக்கணும். அடுத்தது அவங்களுக்கு அடுத்த ஆட்ட என்ன, ஃபியூச்சர் என்ன ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய ஆக்களாகவும் அடுத்த எதிர்கால செயற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஆக்களாகவும் இருக்கணும். அதாவது என்ன விடயங்கள் நடக்கும் என்ன செய்யணும், எதிர்வு கூறக்கூடிய ஆக்களா இருக்கணும். அதே நேரம் அவங்க எதிர்கால செயற்பாடையும் என்ன மேற்கொள்ளக்கூடிய ஆக்களை என்ன செய்யணும், இந்த தெரிவு செய்யப்படுற குழுக்கள் என்ன செய்யணும்னா இருக்கணும். அவங்களோட செயற்பாடும் அது சார்ந்ததாகத்தான் இருக்கும். அடுத்தது இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா கணக்காய் குழுமத்தின் பிரதான கடப்பாடாக அமைவது நிறுவனத்தின் சட்டங்கள் ஒழுக்க மற்றும் ஒப்பந்தங்களுடன் இணங்கி சென்றா என்பதனை அறிக்கையிடுது. Right. இப்ப நான் சொன்னதானே பிள்ளைகள் குழுக்கள் என்று சொல்லி, நீங்க ஆடிட்ல படிச்சிருப்பீங்க. கணக்காய்வு குழு, ஊதிய குழுன்னு ரெண்டு குழு படிச்சிருக்கீங்க. கணக்காய்வு குழு யாரு? கணக்காய்வு குழு யாருன்னு சொன்னா நிறுவனத்துல உள்ளக கட்டுப்பாட்டுகளை உருவாக்கி அந்த உள்ளக கட்டுப்பாடுகளை சூப்பர்வைஸ் பண்ற வெளி கணக்காய்வாளர் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்ஸ் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்களோட டிஸ்கஸ் பண்ற, அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸை செஞ்சு கொடுக்குற, அவங்களுக்கு வரக்கூடிய லிமிட்டேஷன் வரையறைகள் சம்பள ரீதியான பிரச்சனைகளுக்கு என்ன செய்யற, அவங்களுக்கு தீர்வு வழங்குற, இதோட சம்பந்தப்பட்ட ஆக்கத்தான் யாரு? கணக்காய்வு குழு. ஊதிய குழுவண்ட யாருன்னு சொன்னா அந்த இயக்குனர்களோட சம்பந்தப்பட்ட நலன்கள் சம்பளங்களோட சம்பந்தப்பட்ட என்ன அவங்களுக்கு வர பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய குழு தான் ஊதிய குழுவா இருக்கு. அவங்களோட நலன்கள் பெனிஃபிட்டோட சம்பந்தப்பட்ட தீர்மானிக்கிறாங்க. இயக்குனர் சம்பளம், அலவன்சஸ், அவங்களுக்குரிய குவார்டர்ஸ் ஃபெசிலிட்டிஸ், வாய்க்கிள் ஃபெசிலிட்டிஸ், டெலிஃபோன் அலவன்சஸ், அவங்களுக்குரிய மீட்டிங் அலவன்சஸ் அதை தீர்மானிக்கிறார்கள் தான் ஊதிய குழுவா இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கணக்காய்வு குழுவும் என்ன ஒரு நிர்வாகத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டு குழு தான். விளங்குதானே? அந்த குழுவோட வேலை என்னன்னு சொன்னா இந்த ஒழுக்க நெறிகள் நிறுவனம் என்ன செய்யுது, சட்டங்கள் விதிமுறைகளை பின்பற்றுகின்றதா, அரசாங்கத்தால வெளியீடு செய்யப்பட்ட இப்ப சுற்றாடல் பாதுகாப்பு சட்டம், சூழல் பாதுகாப்பு சட்டம் என்றா இயற்கையை மாசுபடுத்தாம உற்பத்தி செய்யறாங்களா என்கிறது என்ன செய்யற இணக்கப்பாட்டை உறுதிப்படுத்து. இது யாரு செய்வாங்கன்னு சொன்னா இந்த கணக்காய் குழு செய்யும். அப்ப இதே போல என்ன செய்யும்டா எல்லா குழுக்களும் என்ன செய்யணும், ஒரே நோக்கமுடையதா இருக்கணும், நிறுவன செயற்பாட்டை மேற்பார்வை செய்யக்கூடியதா இருக்கணும், அந்த குழுக்கள் எதிர்கால செயற்பாடுகள் எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஆக்களா இருக்கணும். அதே நேரம் ஒழுக்க நெறிகளை என்ன செய்யறாங்க ஃபாலோ பண்றாங்களா இல்லையா, இணக்கப்பாட்டை ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்னு பார்க்கக்கூடிய ஆக்களா இருக்கணும். இப்படி இருந்தா என்ன அந்த குழுக்கள் சக்சஸா இருக்கும், அந்த கம்பெனியும் சக்சஸா இருக்கு. ரைட். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரோல் ஆஃப் கமிட்டிஸ், இந்த கமிட்டியோட வகைபாகம், இந்த கமிட்டியோட வகைபாகம் என்ன, இவங்களோட டியூட்டியை பாருங்க. இவங்களோட டியூட்டி என்ன செய்யறாங்க என்ன, அதாவது இவங்களோட ரோலை பாத்தீங்கன்னு சொன்னா பிரதானமான ரோல் ஆலோசனை வழங்குது. நிறுவனத்தில் தீர்மானம் எடுக்கின்ற போது, ஏதாவது முதலீடுகளை மேற்கொள்கின்ற போது, எதிர்கால செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற போது என்ன செய்வாங்க, அவங்க ஆலோசனைகளை வழங்குவாங்க. அது தற்காலிகமான இவங்க டெம்பரரியாகவும் என்ன செய்வாங்க, இவங்க சில செயற்பாடுகளை மேற்கொள்வாங்க. பெர்மனண்டாகவும் என்ன செய்வாங்க, இவங்க சில செயற்பாடுகளை மேற்கொள்வாங்க. ரைட். இதுல பாருங்க, வழமையாக நிறுவனம் ஒன்றில் மூன்று வகையான குழுமங்களை நாங்க காண முடியும். பாருங்க, நிலையான குழுமம். இப்ப கணக்காய்வு குழு ஊதிய குழு ரெண்டு குழு படிச்சோம். இந்த குழு ரெண்டுமே பிக்சடான குழு, பெர்மனன்ட். தற்காலிக குழு என்னன்னு சொன்னா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு முகாமையாளர் என்ன செஞ்சிட்டாரு, மோசடி செஞ்சிட்டார். நம்முடைய கணக்காய்வு அறிக்கையில அபிப்பிராயத்தின் அடிப்படை பந்தியில குறிப்பிட்டுட்டாங்க ஆடிட்டர்ஸ். இந்தந்த விடயங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, இலங்கை கணக்கீட்டு நியமத்தை மீறி இருக்கு, இந்தந்த விடயங்கள் பொருண்மையான பொருள் கூற்றுகளாக இருக்கு. ரைட். நீங்க ஆடிட்டிங் படிச்சதால நான் சொல்றேன், பொருண்மையான பொருள் கூற்றுகள் பிழைகள் மோசடிகள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னா அதை இன்கொயரி பண்ணணும் யாரு பிள்ளைகள், ஆடிட்டர்ஸ் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஆடிட்டர்ஸ் போலீஸுக்கு போக மாட்டாங்க. ஏன், அவங்க முகாமைட்டு என்ன செய்வாங்க, அறிவிப்பாங்க. நீங்க படிச்சிருக்கிறீங்க, ஒரு மோசடியை இனங்கண்டா அடுத்த ஆட்டம் என்ன செய்யணும், அந்த மோசடி தொடர்பான சான்றுகளை திரட்டணும், போதுமானதா பொருத்தமான தீர்மானிக்கணும், தேவை ஏற்பட்ட முகாமைத்துவ பிரதிநிதித்துவ கடிதத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அறிக்கையில வெளிப்படுத்தணும், முகாமைக்கு என்ன செய்யணும் அதை அறிவிக்கும். அது மீற சில சந்தர்ப்பங்கள்ல முகாமை அதை உடன்படாட்டி என்ன செய்யணும், கணக்காய் குழுக்கு அறிவிக்கணும். அப்படி அறிவிச்சா அந்த விடயங்களுக்கு இன்குவாரி பண்றதுக்கு, இன்குவாரி என்றா என்ன, விசாரணை செய்யணுமே பிள்ளைகள், உண்மையான குற்றமான குற்றம் செஞ்சிருக்காரா இல்லையா, ஆடிட்டர் ரிப்போர்ட் சரியா இல்லையான்னு விசாரணை செய்யணும். யாரு செய்யணும்,
கம்பெனியோட ஓனர் தானே செய்யணும், இயக்குனர்கள் செய்வாங்க. அப்ப அவங்க ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருப்பாங்க, தற்காலிகமா போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டி என்ன செய்யும், அவங்கள விசாரிக்கும். அப்ப நிறுவனத்தில் இருக்கிற குழுவை பாத்தீங்கன்னா, இப்ப கணக்காய் குழு, ஊதிய குழு எல்லாம் நிலையான குழுக்கள். விசாரணைகளை மேற்கொள்ற குழுக்கள் என்ன, தற்காலிக குழுக்கள். அடுத்தது ஆலோசனை வழங்குறதுக்கு என்ன செய்வாங்க உள்ளே, ஆலோசனை குழுக்களை வச்சிருப்பாங்க. ரைட். ரைட். இப்ப பாருங்க உள்ள இதை வாசிச்சு பாருங்க. நம்ம ஒரு 1 மினிட்டால கண்டினியூ பண்ணுவோம். ரைட். ரைட். நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அப்ப நான் சொன்ன தானே பிள்ளை, நிலையான குழுமம், தற்காலிக குழுமம், ஆலோசனை வழங்குவதற்கான குழுமங்கள் இருக்கு. நிலையான குழுமத்துக்கு உதாரணம் என்ன, கணக்காய்வு குழு, ஊதிய குழுன்னு சொல்லியிருந்தேன், நம்ம ஆடிட்டிங்ல படிச்சது. தற்காலிக குழுக்கள் என்ன, ஒரு பிரச்சனைகள் வரும்போது விசாரணைகளை மேற்கொள்றதுக்கு என்ன நம்ம மேற்கொள்ற குழுக்கள் தற்காலிக குழுக்கள். இப்ப உதாரணமாக திடீரென்று கொரோனா வந்துச்சுன்னு சொன்னா, அந்த கொரோனாவில் என்ன நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த கொரோனா பிரச்சனையை எவ்வாறு தீர்க்க வேண்டும். ரைட். அப்ப கொரோனாவில் என்ன லாபத்தை எவ்வாறு உச்சப்படுத்த வேண்டும் என்று திடீரென என்ன செய்யுது, நம்ம குழுக்கள் ஒன்று ஆரம்பிக்கிறோம். அந்த குழுவை வச்சு என்ன செய்யுது, நம்மளோட நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்றோம். ஆலோசனைகளை வழங்குற குழு என்ன, நம்ம வச்சிருப்போம் ஆலோசனை குழு என்று சொல்லி. இப்ப பாராளுமன்றத்திலையும் பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லது நகர சபை பிரதேச சபைகளையும் பாத்தீங்கன்னு சொன்னா, சில குழுக்கள் இருக்கு, நிலையற் குழுக்கள்னு சொல்லுவாங்க. அதுல பொதுமக்களும் இருப்பாங்க. ஏன், நாங்க தீர்மானங்கள் எடுக்கும்போது சில பொதுமக்கள்கிட்ட இருந்து ஆலோசனை எடுப்பாங்க. வயதுல முதிர்ந்தார்கள், வயது மூத்தாக்கள், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாக்கள், எஸ்எல்ஏஎஸ் ஆபீசர் இருந்து ரிட்டையர்ட் ஆயினாக்கள், அப்படி அந்த நிர்வாக ரீதியாக உயர் பதவியில் இருந்தார்கள் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அதே போல இயக்குனர் சபையிலையும் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா, ஆலோசனைகளை பெற்றுக்கொள்றதுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், டெக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சார்கள், பொலிட்டிக்ஸ்ல இருந்தார்கள், அப்படி என்ன செய்வாங்க, குறிப்பிட்ட ஆட்கள் என்ன செய்வாங்க எடுத்து வச்சிருப்பாங்க. அதை ஆலோசனை குழுன்னு சொல்லுவோம். ரைட். அப்ப இதே போல பாத்தீங்கன்னு சொன்னா, நிலையான குடும்பத்துக்கு உதாரணம் என்ன செஞ்சிருக்காங்க, கீழே தந்திருக்காங்க பாருங்க. நிலையான குடும்பத்துக்கு இப்ப 5 உதாரணம் தந்திருக்காங்க. பட் நம்ம ஆடிட்டிங்ல படிச்சிருக்கோம் என்ன, கணக்காய்வு குழு, ஊதிய குழு, இது ரெண்டும் என்ன பிக்சட், எல்லா கம்பெனிலையும் இருக்கு. பிஎல்சி கம்பெனி எல்லாத்துலயும் என்ன இருக்குன்னு சொன்னா, கணக்காய்வு குழுவும் ஊதிய குழுவும் இருக்கு. ரைட். அதே போல மனித வளங்களை, ஹியூமன் ரிசோர்ஸோட சம்பந்தப்பட்ட ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட குழு, ஃபைனான்ஸோட சம்பந்தப்பட்ட குழு, அடுத்தது நிதியை திரட்டுறதுக்கான குழு, அதாவது பங்குகளை வழங்கி எப்படி பங்குகளை கூட்டலாம் என்பது சம்பந்தமாக அது இருக்கக்கூடிய செயற்படக்கூடிய குழு. இவ்வாறான குழுக்கள் என்ன செய்யப்படுது, கம்பெனிகளை காணப்படுது. ரைட். அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த நிலையான குழுக்களுக்கு உதாரணம் கேட்கும் போது என்ன செய்யலாம், இந்த குழுக்களை நீங்க என்ன செய்யலாம், எழுதி கொள்ள முடியும். ரைட். பாஸ் பேப்பர்ல கேட்கல பிள்ளைகள், பட் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப அடுத்தது நாம நேரடியாக படிக்க போற விஷயம் தான் பாத்தீங்கன்னு சொன்னா, கணக்கீடு தொழில்சார் புதிய போக்குகள். ரைட். புதிய போக்குன்ற என்ன பிள்ளை, ட்ரெண்ட்.
போக்குக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா ட்ரெண்ட்னு சொல்லுவோம். இப்ப என்ன ட்ரெண்ட்ல இருக்கு, இப்ப என்ன ஃபேஷன் ட்ரெண்ட்ல இருக்கு, இப்ப என்ன மொபைல் போன் ட்ரெண்ட்ல இருக்கு என்று சொல்ற மாதிரி இப்ப அக்கவுண்டிங் ஜாப்ஸ் இருக்கு தானே. அக்கவுண்டிங் ஜாப்ஸ் இப்ப நம்ம டபிள்யூடி படிக்கும், சார்ட்டர்ட் படிக்கும், சிமா படிக்கும், சிஎம்ஏ படிக்கும், ஏசிசிஏ படிக்கும், பிபிஏ இன் அக்கவுண்டிங் ஸ்பெஷல் படிக்கும், பிஎஸ்சி இன் அக்கவுண்டிங் ஸ்பெஷல் படிக்கும், ஹையர் நேஷனல் டிப்ளமா இன் அக்கவுண்டிங் ஸ்லியட்ல படிக்கும். இப்படி பல கோர்ஸ், அக்கவுண்டிங் கோர்ஸ் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். படிச்சுட்டு இருந்தாலும் நமக்கு இருக்கிற அடுத்த பிரச்சனை என்ன? வேலை எடுக்கணும். ரைட். என்ன வேலை எடுக்கணும்? அக்கவுண்டிங் செக்டர்ஸ்ல போகணும், ஆடிட்டிங்ல போகணும். ரைட். இப்ப அக்கவுண்டிங் செக்டர்ஸ்ல போகணும்னா அக்கவுண்டிங்ல என்ன வேலை வாய்ப்பு இருக்கு? என்ன ஒன்று, நாம என்ன செய்யணும்? ஒரு கம்பெனில நேரடியா போய் வேலை செய்யணும். இல்லாட்டி என்ன செய்யணும்? அந்த கம்பெனில என்ன செய்யணும்? ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யணும். இலங்கையில் இருக்கிற கம்பெனில வேலை செய்யலாம். அதே போல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனியில நாம் என்ன செய்யலாம்? வேலை செய்யலாம். எங்க இருந்து வேலை செய்யலாம்? ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல செய்யலாம். இப்ப ஃபாரின்ல யூகேல ஒரு கம்பெனி இருக்குன்னு சொன்னா அந்த யூகேல இருக்கிற கம்பெனி என்ன செய்யுது? இலங்கையில இருக்கிறாங்களே வேலைக்கு எடுக்குது. யூகேல இருக்கிற கம்பெனி அக்கவுண்டிங் வேலை மாதம் 80,000 90,000 அப்படி என்ன செய்யப்படுது? வேலை இருக்கு. 1,50,000 2,00,000 3,00,000 ஐடி ஃபீல்ட்லயும் இருக்கு. இப்ப அக்கவுண்டிங் ஃபீல்ட்லயும் வந்துட்டு ஏன்னு சொன்னா அந்த நாட்டில் இருக்கிற அந்த யூகே பிரஜையை வேலைக்கு எடுத்தா, அமெரிக்காவில் இருக்கிற பிரஜையை வேலைக்கு எடுத்தா அவருக்கு மணித்தியாலத்துக்கு 40 பவுண்ட், $40 அப்படின்னு செய்யணும், கூட கொடுக்கும். ஆனா இளைஞர் இருக்கிறார்களே வேலைக்கு எடுத்தா என்ன மணித்தியாலத்துக்கு என்ன? 500 ரூபா, 400 ரூபா, 300 ரூபா அப்படி கொடுத்தாலே என்ன போதுமானதா இருக்கு. அதால என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வெளிநாட்டு நிறுவனங்கள் அக்கவுண்டிங் வேலைகளுக்கு அங்க ஆட்கள் எடுக்காமலுக்கு மனித வளங்களுக்கான செலவு குறைந்த நாடுகளை தெரிவு செஞ்சு நினைச்சாங்க. அங்கிருந்து ஆட்களை தெரிவு செஞ்சு நினைச்சாங்க. அவங்களோட கம்பெனியில வேலையெல்லாம் செய்யறாங்க. எப்படி செய்யறாங்க? ரைட். டாக்குமெண்ட்ஸுகள், பற்றுச்சீட்டுகள், கச்சாத்துகள், அதாவது என்ன வவுச்சர்கள், பில்லுகள், டாக்குமெண்ட்ஸுகள், என்ட்ரிஸ் எல்லா 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 ரிசிப்டுகள் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க? ஸ்கேன் பண்ணி என்ன செய்யற? பிரிச்சு பிரிச்சு என்ன செய்யற? ஒவ்வொரு ஆளுக்கு அனுப்புறேன். விற்பனையோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஆளுக்கு, கொள்வன ஒரு ஆளுக்கு, செலவுகள் ஒரு ஆளுக்கு அப்படி அனுப்புறேன். அனுப்பினா இங்க இருக்கிறார்கள் என்ன செய்வாங்க? அந்த டீடைல்ஸ் எல்லாம் பார்த்து கம்ப்யூட்டரைஸ் அக்கவுண்டிங் அவங்க சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்துல என்ன செய்யுது? ஒரு லேப்ல ஒன்றை வியூ பண்ற, இன்னொரு லேப்ல என்ன செய்யுது? டைப் பண்ணி என்டர் பண்ற அக்கவுண்ட்ஸ் செய்யுது. இப்படி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வெளிநாட்டுல இருக்கிற கம்பெனிகளுக்கு அவன் என்ன செய்யறாங்க? நாம இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதை என்ன சொல்றேன்னு சொன்னா அவுட் சோர்சிங். பிபிஓ கம்பெனிஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. பிபிஓ கம்பெனிஸ் நீங்க நெட்ல என்ன செய்யலாம்? சர்ச் பண்ணி பார்க்கலாம். பிபிஓ கம்பெனிஸ் இலங்கையிலே இருக்கு. பிபிஓ கம்பெனிஸ். ரைட். இப்போ பிபிஓ கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா பிபிஓ கம்பெனிஸ் இருக்கு. பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் கம்பெனி ஸ்ரீலங்கா. இந்த கம்பெனிகள்ல வேலை எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்னன்னு சொன்னா வெளிநாட்டு சம்பளம் கிடைக்கும். இந்த இருக்கு WNS குளோபல், HSP எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங் லங்கா பிரைவேட் லிமிடெட். அப்படி அப்படி என்ன செய்யப்படுது? ஒவ்வொரு கம்பெனிஸ் இருக்கு. இதுல அக்கவுண்டிங் ஜாப்ஸ் நீங்க என்ன செய்யலாம்? 2025 பிபிஓ கம்பெனிஸ் என்ன இருக்கு, இவங்களோட அக்கவுண்டிங் ஜாப்ஸ் என்ன இருக்குன்னு என்ன செய்யலாம்? நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் என்ன செய்ய முடியும்? வேலைக்கு WID முடிச்சுட்டு நீங்க என்ன செய்யலாம்? அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். Right. இப்ப பாடத்துக்கு வரும். இப்ப நம்முடைய அக்கவுண்டிங் ஜாப்ஸ்ல இருக்குதானே அக்கவுண்டிங் வேகன்சிஸ், அக்கவுண்டிங் அந்த ஜாப்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஷன்ல இருக்கக்கூடிய புதிய போக்கு என்னன்னு சொன்னா முதலாவது திறன் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்ப விரிவாக்கம். கடந்த காலங்களில் கைமுறை தாவல் இருந்து கம்ப்யூட்டரைஸ் அக்கவுண்டிங் ஆயிடுச்சு. இப்ப நேர்ல வேலைக்கு போக தேவையில்லை, வீட்டில இருந்து என்ன செய்யலாம்? வேலை செஞ்சு கொள்ள முடியும். அது எதுக்காக வேண்டி? வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு நீங்க என்ன செய்யலாம் என்ற பிள்ளைகள் வேலை செய்து கொள்ள முடியும். இதுக்கு என்ன? அவங்களே ஒரு மென்பொருள் வச்சிருக்காங்க. அந்த மென்பொருளோட நீங்க என்ன செய்யலாம்? வேலை செய்து கொள்ள முடியும். இதுக்கு ஆட்கள் எப்படி எடுக்காங்க? ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல என்ன செய்றாங்க? கூகுள்ல என்ன செய்றாங்க? கூகுள் ஆட்ஸ் ஊடாக என்ன செய்றாங்க? அவங்க அட்வர்டைஸ் பண்ணி இவங்களுக்குரிய ஆட்கள் என்ன செய்றாங்க? அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. இதன் காரணமா என்ன செய்யப்படுது? அவங்களுக்கு குறைந்த விலையில, குறைந்த கிரயத்தோட என்ன செய்யுது? கம்பெனிகளுக்கு ஆட்கள் கிடைக்குது. சரிதானே? இது என்ன? நம்முடைய அக்கவுண்டிங் ஃபீல்ட் இருக்கக்கூடிய முதலாவது மாற்றம். ரெண்டாவது தொடர்ச்சியான பூகோளமயப்படுத்தலின் வெளிப்படுத்தல் தேவைப்படுதல் மற்றும் அறிக்கையிடல் சட்டங்கள். ரைட். இதுல பாத்தீங்கன்னா என்ன? பூகோள மாற்றம், பூகோளமயமாக்கல் என்ன புள்ளியல்? உலகமயமாக்கல். நம்ம ஆரம்பத்திலிருந்து படிச்சுவார். உலகமயமாக்கல் என்ன? உலகம் முழுவதும் ஒரே சந்தை என்ற அடிப்படையில் வணிக நிறுவனங்கள் என்ன செய்யுது? ஒன்றை ஒன்றை சார்ந்ததாகவும் இணைந்ததாகவும் என்ன செய்யுது? காணப்படுது. அப்ப நாடுகளுக்கிடையே என்ன செய்யப்படுது? ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படுது.
பூகோளமயமாக்கல் என்ன? சார்க்ங்கிற ஒப்பந்தம், இயுங்கிற அமைப்புகள், G8ங்கிற அமைப்புகள், இந்துலங்காங்கிற ஒப்பந்தங்கள் என்ன செய்யப்படுது? மேற்கொள்ளப்படுது. இந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு என்ன செய்யப்படுது? நாடுகளுக்கு இடையிலான ஏற்றுமதி இறக்குமதிகள், அறிவு பொருளாதாரம் என்ன செய்யப்படுது? மேம்படுத்தப்பட்டு. ரைட், அப்ப இதை கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க. இந்த பூகோளமயமாக்கலால் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா, திறமை வாய்ந்தவர்களுக்கு என்ன செய்யப்படுது? அதிக வாய்ப்புகளும் ஏற்படுத்தப்படுது, அதிக சவால்களும் ஏற்படுத்தப்படுது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப வெளிநாடுகள்ல போய் பாத்தீங்கன்னா, இப்ப துபாய் எடுத்தீங்கன்னு சொன்னா, துபாயில பாத்தீங்கன்னா என்ன நடக்குது பிள்ளைகள்? நீங்க இலங்கையில இருந்து 4 வருஷத்தால ஒரு டிகிரி ஒன்று முடிச்சுட்டு போகும்போது, இந்தியாவில இருந்து வரக்கூடிய ஆட்கள் என்ன செய்வாங்க? 2 இயர்ஸ் டிகிரி, 2 இயர்ஸ் என்ன, 2 இயர்ஸ் அவங்க மாஸ்டர்ஸ் டிகிரி செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. அப்ப என்ன, கம்படிஷன் பண்றதுக்கு என்ன, நமக்கு கஷ்டமா இருக்கு, நமக்கு ஒரு சவாலா இருக்கு. உலகமயமாக்கல் என்ன செய்யுது? எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்கிச்சு, எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டு, அதே போல என்ன, முதலீடுகளுக்கான வாய்ப்பு வழங்கியிருக்கு, வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்பு வழங்கியிருக்கு, அதிகமான பிசினஸ் டேர்ன் ஓவர் நடக்குது. இதில் நன்மையும் இருக்கு பிள்ளையே, தீமையும் இருக்கு. ஆகவே நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த பூகோளமயமாக்கலால் என்ன செய்யப்படுது? நாடுகளுக்கு இடையிலான என்ன, அறிவுகள் பரிமாற்றம் இடம்பெறுது. அதே போல ஒவ்வொரு நாட்டுக்கும் என்ன செய்யப்படுது? ஒவ்வொரு சட்டங்கள் என்ன செய்யப்படுது? உருவாக்கப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிள் எப்படி பிள்ளைகள்? இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா வருமான வரி இருக்கு. வெளிநாடுகள்ல என்ன, சில நாடுகள்ல வருமான வரி இல்லை. சில நாடுகள் என்ன, நேர் வரி தான் கூட, நேரில் வரி குறை. நம்முடைய நாட்டுல என்ன, நேரில் வரி கூட, நேர் வரி குறை. அப்படி என்ன செய்யப்படுது? ஒவ்வொரு நாட்டுக்கும் இடையில சட்டங்கள் மாறிடுச்சு. ஆனா என்ன, கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விஷயம். இதால என்ன செய்யப்படுது? அறிக்கையிடல் சட்டங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுது? மாற்றம் செய்யப்பட்டு வருது. ரைட். ஆகவே இதை கொஞ்சம் ரீட் பண்ணிக்கொள்ளுங்க. வேகன்சியும் உருவாகுது உலகமயமாக்கலால, பிசினஸும் கூடுது. அதே போல என்ன செய்யப்படுது? அக்கவுண்டிங் ப்ரொஃபஷன்ஸுக்கு என்ன செய்யப்படுது? சவால்களும் என்ன செய்யப்படுது? உருவாயிற்று. சரிதானே? ரைட். அப்ப எக்ஸாம்பிள் வாய்ஸ் பாருங்க. வெளிமூலப்படுத்தலை மேம்படுத்தல் மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றம் என்பன கலாச்சார, நிதியியல் மற்றும் வரி முறைமை உள்ளடங்கலான உலக பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒரு சவாலாக மாறுகின்றன. ஒரு சவாலாக அமையுது. ரைட், ஒரு சவாலாக அமையுது. அண்டர்லைன் பண்ணி கொடுங்க. ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, புதிய ஒழுக்க நெறி தேவைப்பாடுகள். ரைட், ஒழுக்க நெறி நீங்க ஆடிட்டிங்ல படிச்சிருப்பீங்க. கணக்காய்வாளருக்கு சில ஒழுக்க நெறி தேவைப்பாடுகள் இருக்கு. என்ன ஒழுக்க நெறி தேவைப்பாடுகள் பிள்ளை? ஒரு ஆடிட்டர் என்ன இருக்கணும்? அவர் சுதந்திரமான ஆளா இருக்கணும், அவர் நேர்மையான ஆளா இருக்கணும், ரகசியம் பண்ணணும், தொழில்சார் தேர்ச்சியும் துல்லிய கவனம் இருக்கணும், ப்ரொஃபஷனல் பிஹேவியர் தொழில்சார் நல்ல பழக்கம் இருக்கணும். இப்படி படிச்சிருக்கேன். இந்த ஒழுக்க நெறி தேவைப்பாடு தேவையா இல்லையா ஒரு மனுஷனுக்கு? தேவை. அக்கௌண்டன்ஸுக்கு தேவையா இல்லையா? தேவை. இப்ப நல்லா யோசிங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான் சார்ட்டர்ட் ஆடிட்டர். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகினா தான் நீங்க என்ன செய்யலாம்? ஆடிட்டர் ஆகலாம், ஒரு பிஎல்சி கம்பெனி. அப்ப என்ன, ஆடிட்டருக்கு இருக்கக்கூடிய சகல ஒழுக்க தேவைப்பாடும் யாருக்கு இருக்கணும் பிள்ளை? ஒரு அக்கௌண்டனுக்கும் இருக்கணும். அப்பா நினைச்சுவாரு, அது நம்மள வருது, அடுத்தடுத்த கட்டத்துல வருது. அப்பதான் இரகசியத்தை பாதுகாப்பாரு, சுதந்திரம் அரிப்பார், நேர்மையா அரிப்பார். அரசாங்கத்துக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாரு? அரசாங்கத்துக்கெல்லாம் துரோகம் செய்ய மாட்டார். ஏன்? இப்ப அண்மையில பாருங்க, நம்ம படிச்சுட்டு என்ன செய்யறோம்? ஓப்பனா சொல்ல போனா சார்ட்டர்ட படிச்சுட்டு டபிள்யூடிஏ படிச்சுட்டு என்ன செய்யறோம்? வருமான வரி செஞ்சு கொடுக்கும். என்ன, வருமானத்தை குறைச்சு நாம என்ன செய்யறோம்? கணக்குகள் எழுதி கொடுக்கும் மக்களுக்கு. வருமான வரியில இருந்து ஆட்களை எல்லாம் காப்பாத்துறோம். அது வரி புறக்கணிப்பு செய்ய வைக்கும், உதவி செய்யும். இது பிள்ளை. பனாமா தாள்களை பரிமாற்றம். பனாமா தாள்கள் என்ன? ரைட், நீங்க எல்லாம் லக்கி பாஸ்கர் அப்படி எல்லாம் படம் பார்த்திருப்பீங்க. என்ன, ரைட், வெளிநாடுகள் இருந்து என்ன செய்யற? கருப்பு பணத்தை வெள்ளை பணமா மாத்துறதுக்கு என்ன செய்யற? இங்க இருந்து என்ன செய்யற? சாரி, அது பணச்செலவை. உண்மையாக கொடுக்கல் வாங்கல் செய்யறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? காசை கொண்டு வெளிநாட்டுக்கு போவோம், பேங்க் கூட டிரான்சாக்ஷன் செய்வோம். இதை என்ன செய்யறோம்? உண்டியல் மூலமாக என்ன செய்யறோம்? பரிமாற்றங்களை செய்யுது. ரைட். பணச்செலவை பிளாக் மணியை ஒயிட் மணியா மாத்துது. இப்ப நீங்க சிவாஜி, ரஜினிகாந்த் சிவாஜி படம் பார்த்திருப்பீங்க. பிளாக் மணி ஒயிட்டா மாறி வரும். எப்படி? ரைட். இதெல்லாம் என்னன்னா அக்கௌண்டன்ட் இருக்கிறதால நடக்குது. ஏன்? அக்கௌண்டனால மட்டும்தான் இதெல்லாம் செய்யல. அவங்களுக்கு தான் அந்த knowledge இருக்கு. பேங்க்ல இருந்து தப்பி செய்யறதுக்கு, டெக்ஸ்ட்ல இருந்து தப்புறதுக்கு. இப்படி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சில ஆட்கள் என்ன செய்யறாங்கன்னா தங்களோட ப்ரொஃபஷன்ஸை மிஸ்யூஸ் பண்றாங்க. நம்ம படிச்ச அறிவை மிஸ்யூஸ் பண்றாங்க. ஹேக்கிங் படிக்கிறது மக்களை பாதுகாக்கிறதுக்கு, ஆனா என்ன செய்யறாங்க? மக்களை தகவலை திருடுறாங்க கொஞ்சம் பேர் படிச்சு போயிட்டு. அதே போலதான் அக்கௌண்ட்ஸ் படிக்கிறது அரசாங்கத்துக்கு நன்மை பயக்கிறது. நம்ம என்ன செய்யறோம்? அதை படிச்சுட்டு தீமை செய்யறோம். இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? நாம செய்யக்கூடாது. புதிய ஒழுக்க நெறியோட தேவைப்பாடு என்ன செய்யப்படுது? இப்போ உருவாயிட்டு இருக்கு. ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா மூணு தான். இந்த மூணு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா சரி.
இது கேள்விக்கு வந்திருக்கு முடியல, ஆல்ரெடி திருப்பி வருமானு தெரியல. கணக்கீடு தொழில்சார் புதிய போக்குகள் வந்திருக்கு. Right. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஒழுக்க நெறிகள் என்னென்னு பார்க்கலாம். ஒழுக்க நெறிகள் நீங்க ஆல்ரெடி படிச்ச விஷயம் தான், ஆடிட்டிங்ல வேற ஒண்ணும் இல்லை. சுதந்திரம், குறிக்கோள். ஆடிட்டர்ங்கிறால் சாரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ங்கிறால் எப்படி இருக்கணும், அதாவது டபிள்யூடி அக்கௌண்டன்ட்ங்கிறால் எப்படி இருக்கணும் இல்லை, சுதந்திரமான ஆளா இருக்கணும். அதாவது மேனேஜர் கதையை கேட்டு மேனேஜர் வெளிநாட்டுக்கு ட்ரிப் போறார். என்னுடைய செலவுகள் அனைத்தையும் கம்பெனி நிர்வாக செலவாக பதிவு செய்யவும் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டை மீற சொல்லி சொல்றார். நம்ம என்ன செய்யணும், மீறணுமா? மீறக்கூடாது. நம்ம சுதந்திரமா இருக்கணும். நம்ம சுதந்திரமான ஒரு ஆளா இருக்கணும். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா குறிக்கோள். குறிக்கோள் என்ன? நாம என்ன வேலைக்கு போனோமோ அந்த வேலையை தச்சியும் அக்கௌண்டன்ட் நோக்கம் ஒன்று இருக்கு தானே, ஆடிட்டர் நோக்கம் என்ன, அபிப்பிராயம் பண்ணுங்க, அபிப்பிராயத்தை வழங்குற வேலையை மட்டும் பார்க்கணும். அதே போல அக்கௌண்டன்ட் மேனேஜ்மெண்டா அவருக்கு சில ஒப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். உண்மையாகவும் நேர்மையாகவும் அதை தயாரிச்சு என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். இலங்கை கணக்கீட்டு நியமங்களையும் அறிக்கையிடல் நியமங்களையும் பின்பற்றணும். இதெல்லாம் என்ன செய்யணும், அக்கௌண்டன்ட் செய்யணும். இதான் என்ன சுதந்திரம் மற்றும் குறிக்கோள்னு சொல்லி. ஒருமைப்பாடு நேர்மைண்டா என்ன, காசை வாங்கிட்டு என்ன செய்யக்கூடாது, நம்ம களவு செய்யக்கூடாது. மேனேஜர் கமிஷனை வாங்கிட்டு என்ன செய்யக்கூடாது, நிதி கூற்றுகளை தவறாக வெளிப்படுத்தக்கூடாது. பொறுமையான பிறர் கூற்றுகளை மறைக்கப்படாது. தேவையெல்லாம் பிழைய காட்டப்படாது. வருமான வரிக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது. இப்ப நீங்க இதை படிக்கணும் பிள்ளைகள், இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் அக்கௌண்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க. ஒடிட்டர் என்ற பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க படிச்சிருக்கிறீங்க. ரைட். ஒடிட்டர்ங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல அது வேற விஷயம். ஒடிட்டருக்கு இது என்ன அக்கௌண்டன்ட் அடிப்படையில் காசை வாங்கிட்டு என்ன செய்யக்கூடாது, லஞ்சத்தை வாங்கிட்டு என்ன செய்யக்கூடாது, நாம என்ன செய்யக்கூடாது, நிதி கூட்டுகளை பிள்ளையா காட்டக்கூடாது. அது நேர்மையா இருக்கும். ரகசியத்தன்மை. ஒரு நிறுவனத்துல ஆடிட்டருக்கு எப்படி எல்லாம் தெரியுமோ அதே போல அக்கௌண்டனுக்கு தெரியும். எங்க இருந்து பணம் வருது, எந்த கஸ்டமருக்கு நம்ம பொருளை விற்கும், எந்த சப்ளையர்ட்ட இருந்து பொருட்களை பர்ச்சேஸ் செய்யறோம், மூலப்பொருட்களை எவ்வளவு டிஸ்கவுண்ட் எடுக்கும் எல்லாம் தெரியும் பிள்ளைகள். இல்ல ரகசியத்தையும் எடுத்துட்டு பக்கத்துல போய் என்ன செய்யறல இன்னொரு கம்பெனியை வந்து போட்டி வணிகத்தை ஆரம்பிக்க கூடாது. ஆகவே என்ன செய்யணும், கம்பெனியில அந்தரங்கமான தகவல்கள் என்ன செய்யணும், ரகசியமா வச்சிருக்கோம். இது என்ன அக்கௌண்டனுக்கான தலையாய கடமை. தொழில்சார் தேர்ச்சியும் தகுதியும். நம்ம ஆடிட்டிங்ல படிச்ச தொழில்சார் தேர்ச்சியும் துல்லிய கவனமும் இருக்கணும். அதே தான் சேம். ப்ரொஃபஷனல் கம்பெட்டன்ஸ் அண்ட் யூ கேர். என்ன, நம்ம எந்த விடயத்தை செய்யறோம் அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ல என்ன செய்யணும், நம்ம எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். ரைட். அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ல நம்ம தெளிவா இருக்கும். டவுட் கேட்கும் போது என்ன செய்யணும், கிளியர் பண்ணக்கூடிய ஆட்களா இருக்கணும். அதான் தொழில்சார் தேர்ச்சி, நமக்கு திறமை உள்ள ஆட்களா இருக்கும். இப்ப அங்க போயிட்டு எல்கேஎஸ் டூவா கொஞ்சம் மறந்து போயிட்டு கொஞ்சம் பார்த்துன்னு சொல்லுவோம். அப்படி இருக்கக்கூடாது. எல்கேஎஸ் டூ ரைட் ஓகே, எல்கேஎஸ் 16, எஸ்எல்எஃப்ஆர்எஸ் 15, எஸ்எல்எஃப்ஆர்எஸ் 16 என்ன செய்யணும், உடனடியா சொல்லக்கூடிய ஆளா இருக்கும். தனக்கு தெரியாட்டி ஸ்டாண்டர்ட் புக்கை பார்த்தாது கிளியர் பண்ணக்கூடிய ஆள், ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பர்டைஸ் ஆனாலும் இருக்கும். அடுத்து துல்லிய கவனம் உள்ள ஆளா இருக்கணும். கேர்லெஸ் என்ன செய்யக்கூடாது, அவர் இருக்கக்கூடாது. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா தொழில்சார் தேர்ச்சி என்று சொல்லுவோம், துல்லிய கவனம்னு சொல்லுவோம். தொழில்சார் நடத்தை. தொழில்சார் நடத்தை என்ன பிள்ளை, டிசிப்ளினா இருக்கு. நிறுவனத்துல நன்மை மதிப்புகளை பாதிக்கக்கூடிய வகையில் என்ன செய்யக்கூடாது, நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. தொழில்சார் நடத்தை ப்ரொஃபஷனலா நடந்து கொள்ளணும். ரைட். எந்த விடயம் எடுத்தாலும் நம்மளோட மூல ஆவணங்கள் இல்லாம பதியப்படும். அவரு கால் பண்ணி சொன்னாரு, இவரு கால் பண்ணி சொன்னாரு, மேனேஜர் எஸ்எம்எஸ் பண்ணினாரு இந்த செலவை பதிய சொல்லி, அதுதான் பதிஞ்சு அப்படி எல்லாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம செல்லக்கூடாது. ஏன், நம்ம ப்ரொஃபஷனல் பிஹேவியர். நம்ம ஒரு விஷயத்தை படிச்சிருக்கோம், மூல ஆவணம் இல்லாம மூலகட்டுல பதியலாம். அப்ப என்ன செய்யணும், மூல ஆவணம் இல்லாட்டி பதியப்படும். அப்படி பதிஞ்சோம்னா என்ன, நம்ம மோசடிக்கு துணை போறோம். அது என்ன செய்யுது, நம்மளுடைய நேர்மை தன்மையை பாதிக்குது. ப்ரொஃபஷனல் பிஹேவியர்ஸ்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து என்ன ப்ரொஃபஷனல் பிஹேவியர்ஸ்ல பிள்ளைகள், நம்ம ஒரு சார்ட்டட் அக்கௌண்ட் ஆகிட்டு என்ன செய்யக்கூடாது, நம்ம ஆஃபீஸ்ல இருக்கக்குள்ள என்ன செய்யக்கூடாது, பர்டி பண்ணக்கூடாது, கேர்ள்ஸை பர்டி பண்ற, அடுத்தது செக்ஷுவல் அபியூஸ் செய்யுற, ட்ரக்ஸ் பாவிக்கிற, தவறான வார்த்தைகளை பயன்படுத்துற, இன்னொரு ஆளுக்கு ஏசுற, அடுத்த ட்ரெஸ் கோட் ஒழுங்கில்லாமலுக்கு வார, இதெல்லாம் என்ன பிழை. ப்ரொஃபஷனல் பிஹேவியர்ஸ் என்ன செய்யணும், அக்கௌண்டன்ட் இருக்கணும். இது எல்லாம் ஆடிட்டருக்கும் பொருந்தும் பிள்ளைகள், அக்கௌண்டன்ட்டுக்கும் பொருந்தும். ஏன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தானே பிள்ளைகள் ஆடிட்டர் ஆகுது. சும்மா ஆடிட் ஆகலாமா? ஆடிட்டர் தனி கோர்ஸ் இருக்கா? இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் இருக்கு, அது வேற விஷயம். நம்ம கைக்கிறது எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்ஸ். ஸோ நம்ம என்ன செய்யணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆடிட்டிங்ல படிக்கிற அதே விஷயம் தான், இது ஒண்ணுமில்லை, இதுக்கு திருப்பி படிக்க தேவையில்லை. Right.
அடுத்தது பாருங்க, முக்கியமான பகுதிக்கு இப்ப பாருங்க, எக்ஸாமுக்கு வரக்கூடிய பகுதிகள் நிதிசாரா தரவுகள். நிதிசாரா தரவுண்டா என்ன பிள்ளை? நிதி தரவுண்டா என்ன? வருமானங்கள், செலவுகள், சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மைகள், அதுக்குள்ள வரக்கூடிய காசு மீதிகள், இதெல்லாம் என்ன? நிதி சார்பான தரவுகள். நிதி சாரா தரவு, நான் பைனான்சியல் ரிப்போர்ட்டிங் சொன்ன என்னன்னு சொன்னா, இந்த நம்ம ஒரு வருமானத்தை அறிக்கையிடல் செய்யும் தானே. ரைட், நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அறிக்கையை பார்ப்போம், பட் நம்ம இந்த அறிக்கையை வேற படிப்போம். ஒரு அறிக்கை இருக்குன்னு வைங்களேன். ஒரு அறிக்கை, ஒரு அறிக்கை இருக்குன்னு சொன்னா, இது அவங்களோட ஒரு வருடாந்த அறிக்கை, annual ரிப்போர்ட். இவங்களோட ஒரு annual ரிப்போர்ட். இதுல பாத்தீங்கன்னா வருமான கூற்றும் ஐந்தோ ஐந்தானா இருக்கி என்று சொன்னா என்ன? இல்ல, ஓபன் பண்ணாலே இந்த பச்சை கலர் தான் வருது. ஹேலிஸ் கம்பெனி. இதுல என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா, அவங்களோட வருமானம் செலவுகளை மட்டும் சொல்லாமலுக்கு அவங்களோட சம்பந்தப்பட்ட சகல விஷயத்தையும் சொல்லுவாங்க. அவங்களோட மூலதனத்தை பத்தி சொல்லுவாங்க, அவங்களால சமூகத்துக்கு கிடைச்ச நன்மைகளை பத்தி சொல்லுவாங்க. ரைட், அவங்களோட நிறுவனத்தால சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று சொல்லுவாங்க. அப்படி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்களோட சம்பந்தப்பட்ட சகல விடயங்களையும் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. முகாமேண்டா யாருன்னு சொல்லுவாங்க, எதிர்கால திட்டங்களை சொல்லுவாங்க, சமூகத்துக்கு நாங்க என்ன சேவை செஞ்சிருக்கோம், சமூக பொறுப்பு சம்பந்தமா சொல்லுவாங்க. ரைட், இதாவது ஃபுல்லா என்ன செய்வாங்கன்னா நிதி கூற்றம் மட்டும் சொல்லாமலுக்கு, நிதி கூற்று தவிர்ந்த நிறைய சஸ்டைனபிள் சூழல் சம்பந்தமான, மனிதர்கள் சம்பந்தமான, அவங்களுடைய நிர்வாகம் சம்பந்தமான சகல விடயங்களையும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்க என்று சொன்னா அது அனைத்து தகவலுமே என்ன? நிதி சாரா தகவல். எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணிக்கிறத பாருங்க பிள்ளை. கொள்கை, நிறுவனத்துல கொள்கை என்ன, அரசாங்கத்துல கொள்கை என்ன, என்ற மாதிரி நிறுவனத்துல கொள்கை என்ன? அதிகமானவருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன் என்ன, அதை பத்தி சொல்லுவாங்க. நாங்க வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தான் இந்த கொள்கையை நாங்க உருவாக்கி இருக்கோம். அடுத்து என்ன? நிறுவனத்துக்கான எதிர்கால நடவடிக்கையை பத்தி சொல்லுவாங்க. எதிர்கால நடவடிக்கைகள், நிறுவனம் சம்பந்தமான சூழல் காரணிகள், ஆட்சூழல் சொல்லுவாங்க, புறச்சூழலை சொல்லுவாங்க, சமூக நோக்கங்களை சொல்லுவாங்க, சமூகத்துக்கு நாங்க என்ன செய்ய போறோம், சமூக பொறுப்பு சம்பந்தமான விடயங்களை சொல்லுவாங்க. இந்த அனைத்து விடயங்களையும் சொல்றது என்ன? அப்படியே நிதி சாராதான். இப்ப கீழே இருக்கு பாருங்க, என்னென்னது சொல்றாங்க. சூழல் பாதிப்புகள் சம்பந்தமா சொல்லுவாங்க. எங்களால் சூழல் பாதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? நாங்க பேப்பர் பாவிச்சார்கள், இப்ப பேப்பர்லெஸ், பேப்பர் பாவிக்கிறது எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணிப்படும் சொல்லுவாங்க. வாடிக்கையாளர் திருப்தியை மேம்படுத்துறதுக்கு என்ன செஞ்சிருக்கோம், நாங்க நிறைய டெக்னிக்கை யூஸ் பண்றோம், அதான் சொல்லுவாங்க வெளிப்படையா. ரைட், அவங்க என்ன, நாங்க ஒரே இடத்தை மட்டும், இப்ப கொழும்புல மட்டும்தான் நாங்க எங்க நிறுவனத்தை வைக்கல, பேங்க்ல பணக்காரர்களுக்கு மட்டும்தான் நாங்க எங்க பேங்க் உருவாக்கல, ஏழை எளியவர்கள் கிராமப்புறத்தில் இருக்கிறவர்களுக்கு அவனே உருவாக்கியிருக்கு. இந்த வறுமை கோட்டுக்கு உட்பட்ட கிராமங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கோம், நாங்க ஏடிஎம் வசதிகளை செஞ்சிருக்கோம். அப்படி என்ன செய்வாங்க. அடுத்தது என்ன? போன் பாவிக்க தெரியாதாக்களுக்கும் நாங்க என்ன செஞ்சிருக்கோம், பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ். மொழி ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறார்களுக்கு பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ். அடுத்து என்ன? விசேட தேவை உடையார்கள், கண் தெரியாதவர்கள், வாய் பேசாதவர்கள், காது கேட்காதவர்கள், அவங்களுக்காகவும் என்ன செஞ்சிருக்கோம், பணத்தை அச்சிடுற மாதிரி நாங்க ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸை உருவாக்கியிருக்கோம். இதெல்லாம் என்ன செய்வாங்க, அவங்க சொல்றதுதான் நிதி சாரா தரவுகளை வெளிப்படுத்துறேன்னு சொல்றேன். ரைட், இதுல பாருங்க, நிறுவனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா என்னென்ன விடயங்கள் நிதி சாரா தகவல்கள் வெளிப்படுத்தியிருப்பாங்கன்னு பாருங்க. சொல்லியிருக்காங்க, பின்வரும் தந்திரோபாய கொள்கை தொடர்பில் அறிக்கைகள் பிரசுரிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன என்ன பிள்ளை? தந்திரோபாய கொள்கைகள் என்ன? அதே விஷயம் தான், நிதிசாரா தகவல், பின்வரும் நிதிசாரா தகவல்களை வெளிப்படுத்த வேண்டும். அப்ப இதை அஞ்சையும் பாடமாய் கொள்ளுங்க. நிதிசாரா தகவல்கள் என்ன? சூழல் பாதுகாப்பு சம்பந்தமா சொல்லுவாங்க. சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நீங்க ஏ லெவல் பிசினஸ்ல இருந்து படிக்கிறது, லெவல் ஒன்லையும் படிச்சிருப்பீங்க என்ன? வணிக நிறுவனங்கள் என்ன, எல்லாருக்கும் டாய்லெட் கட்டி கொடுக்குறேன், பாடசாலைகளுக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறேன், குடிநீர் இல்லாதவர்களுக்கு குடிநீர் வழங்குறது, இதெல்லாம் என்ன? சமூக பொறுப்பு சார்ந்த நடவடிக்கைகள். ரைட், ஏழை பிள்ளைகளுக்கு என்ன செய்யற, கொப்பிகள் புத்தகங்கள் வாங்கி கொடுக்குறேன் ஸ்கூல் ஜனவரி டைம்ல. ஊழியர்களுக்கு என்ன, கஷ்டப்படுற ஊழியர்களுக்கு என்ன, விதையிலை தோட்டங்கள் மத்த இடங்களை பாத்தீங்கன்னா அவங்க லைன் வீடுகள் என்ன செய்வாங்க, சேஞ்ச் பண்ணி கல் வீடுகளை கட்டி கொடுப்பாங்க, ஊழியர்களுக்கு நலன்புரி கொடுப்பாங்க. இந்த விடயங்களை நான் வெளிப்படுத்துறேன். மனித உரிமைகளுக்கு மதிப்பு கொடுக்குறேன், ஜெண்டர் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றேன். அதாவது என்ன, ஆண்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி பெண்களுக்கும் என்ன செய்யறேன், அதுக்கு மேக்சிமமான வேலை வாய்ப்புகள் கொடுக்குறேன். அடுத்து என்ன, விசேட தேவையுடையவர்களையும் என்ன செய்யறேன், அவன் நம்ம நிறுவனத்துக்கு இணைச்சுக்கொள். இப்ப ஒரு விசேட தேவையுடைய ஒரு ஆள் இருந்தா பிள்ளைகள் அவரை சமூகத்துல ஒதுக்குறியா? இல்ல, அவரை மதிச்சு அவரை கல்வி கற்கிறதுக்கு அரசாங்கம் வாய்ப்பு கொடுத்தா, அவர் படிச்சு டிகிரி முடிச்சு அவருக்கு வேலை கொடுக்கணும், அரசாங்கம் வேலை கொடுக்கும். அதே போல தனியார் நிறுவனங்களும் என்ன செய்யணும், வேலை கொடுக்கணும். அதன் என்ன, மனித உரிமைகளுக்கு மதிப்பளிக்கும்.
ரைட். கர்ப்பிணி தாய்மார்கள் இருந்தா அவங்களுக்கு என்ன செய்யணும், வேலை நேரத்தை குறைக்கணும். பிரெக்னன்ட் லேடிஸ் என்ன பிள்ளைகளை அவங்க பேர்த் பண்ணி என்ன செய்யணும், அவங்களுக்குரிய லீவுகளை கொடுக்கணும். இதெல்லாம் மனித உரிமைகளுக்கு மதிப்பளிக்கணும். லஞ்ச ஊழல்களுக்கு என்ன செய்யணும், எதிர்ப்பானாக்கள்ங்கிறத வெளிப்படுத்தணும். என்ன, வயது, பால், கல்வி, இனம் வேறுபாடுகள் இல்லாம என்ன செஞ்சிருக்கோம், எல்லாரையும் நாங்க இணைச்சிருக்கோம் என்ன செய்யணும், நாங்க அதை வெளிப்படுத்தணும். இப்ப அமெரிக்காவில பாத்தீங்கன்னு சொன்னா வெள்ளையர்களை மட்டும்தான் சில கம்பெனி சேர்ப்பாங்க, அதெல்லாம் பிள்ளை. அப்ப என்ன செய்யணும், நாங்க இந்த பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்லி என்ன செய்யணும், பல்லினத்தன்மையான ஆட்கள் என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும் அந்த ரிப்போர்ட்ல. இதெல்லாம் என்ன பிள்ளைகள், 5 விஷயங்களும் நிதிசாரா தகவல்களா இருக்கு. இதே தலைப்புக்கும் இது பொருந்தும். நிதிசாரா தகவல் என்றா என்னன்னு கேட்டாலும் இது பொருந்தும். சரிதானே, ரைட். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மேபி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. நிதிசாரா தகவல்கள் என்னென்ன, எக்ஸாம்பிள் ஒரு 3 சொல்லுங்கன்னு கேட்கலாம். ரைட். இப்ப அடுத்தது பார்க்க போற விஷயம் தான் ஒருங்கிணைந்த அறிக்கையிடு. ஒருங்கிணைந்த அறிக்கையிடல் என்ன? ரைட். ஒருங்கிணைந்த அறிக்கையிடலுக்கு பாருங்க என்னென்ன இருக்குமென்று பாருங்க. நிதி கூற்றுன்னா உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. ஏன், நம்ம எல்லாம் படிச்சு ஃபைனல் ஸ்டேஜ். வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, உரிமை மாற்ற கூற்று, கணக்கீட்டு கொள்கையிலும் குறிப்புகள், இது நிதி கூற்றுக்கு. பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், இந்த குடையை பாருங்க, இந்த குடையில ஒரு பகுதி தான் நிதி கூற்று. இது நிதி அறிக்கைன்னு சொல்லுவோம். ஒருங்கிணைந்த அறிக்கை என்ன? இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங். இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் என்ற பிள்ளைகள் நிதி கூற்று மட்டும் இருக்காது அந்த ரிப்போர்ட்ல. இப்ப அண்மையில வெளியாக கான்செப்ட், புது கான்செப்ட், நியூ கான்செப்ட். முதல்ல என்ன செய்வாங்க ஆக்கள், நிதி கூற்றம் மட்டும்தான் வெளியிடுது. அது எவ்வளவு ப்ராஃபிட், எவ்வளவு ஷேர்ஸ் போகுது, எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கலாம், இன்வெஸ்ட் பண்ண எவ்வளவு, எவ்வளவு லாஸ், எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு, அவ்வளவுதான் ஆக்கள் பார்க்கு. ஒரு ஒண்ணும் இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேஜ் 30 பேஜ் தான் வரும், அவ்வளவு. ஆனா புது கான்செப்ட் வந்திருக்குன்னு சொன்னா இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங். ஒரு அறிக்கையை நிறுவனம் வெளியீடு செய்கின்ற போது நிதி கூற்றம் மட்டும் வெளியிடப்படாது. அதுல என்ன செய்யணும், இந்த இந்த நிறுவனத்தில முகாமை யாரு, ஓனர்ஷிப் யார், இந்த நிறுவனத்தை யார் யாரு நிர்வாகம் செய்யறாங்க, இந்த நிறுவனத்துல சூழல் தொடர்பான விடயங்கள், சூழலுக்கு பாதிப்பா இல்லையா, இந்த நிறுவனத்துல சமூகத்துக்கு என்ன சேவை செஞ்சிருக்கு, ரைட், இந்த நிறுவனத்தோட எந்தெந்த நிறுவனங்கள் சேர்ந்திருக்கு, இந்த சகல விடயங்களை மினிசியனு பிள்ளைகள் வெளிப்படுத்தும். அப்படி வெளிப்படுத்தின அந்த அறிக்கைக்கு பேர் என்ன, ஒருங்கிணைந்த அறிக்கையிடல். உங்களோட பாஸ் பேப்பர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களோட பாஸ் பேப்பர்ஸ் கேட்கிற விஷயமா கேட்பாங்க, ஒருங்கிணைந்த அறிக்கைன்னா என்ன, ஒருங்கிணைந்த அறிக்கையின் மூலக்கூறுகள் என்ன. எல்லாம் சுத்தி சுத்தியா தான் வரப்போகுது. நம்ம படிக்கிறதுக்கு முதலே என்னென்ன கேள்வி வந்திருக்குன்னு காட்டு. நிலைபெறான அறிக்கை அது வேறு, சஸ்டைனபிள் ரிப்போர்ட்டிங். ஒருங்கிணைந்த அறிக்கையின் ஒரு பகுதி தான் நிலைபெறான அறிக்கை. அப்போ ஒருங்கிணைந்த அறிக்கையோட கூறுகள் கேட்பாங்க. இந்த பாருங்க, நம்ம படிச்ச கணக்கீட்டு தொழில்துறை முகம் கொடுக்கும் சவால்கள், இந்த சவால்கள் இருக்கு. அடுத்தது பாருங்க, ஒருங்கிணைந்த அறிக்கையிடல்ற நோக்கம் கேட்டிருக்காங்க. பழைய பாஸ் பேப்பர்ஸ் தான். ஒருங்கிணைந்த அறிக்கையின் வணிக மாதிரியில் உள்ளடக்கப்படுகின்ற பகுதிகள். ஒருங்கிணைந்த அறிக்கை என்றால் என்ன, இந்த போட்டிருக்காங்க. ஒருங்கிணைந்த அறிக்கை என்றால் என்ன, ஒருங்கிணைந்த அறிக்கையின் உள்ளடக்கம், நிலைபெறான அறிக்கை நம்ம பார்ப்போம். ஒருங்கிணைந்த அறிக்கையின் கூறுகள். 2024 ஜூலை பேப்பர்ல ஒருங்கிணைந்த அறிக்கைகளில் 2 நோக்கம், ஏற்கனவே பாஸ் பேப்பர்ல வந்த அதே கேள்வி திருப்பி வருது. ஒருங்கிணைந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்ட 3 வகையான மூலதனங்கள் நம்ம படிக்க போறோம். எல்லாம் என்ன செய்யப்படுது, திருப்பி திருப்பி ஒரே விஷயம் என்ன செய்யப்படுது, ஒருங்கிணைந்த அறிக்கைங்கிறது திருப்பி திருப்பி வருது. ரைட். இப்ப பாடத்துக்கு வாங்க. இப்ப எல்லாரும் வாய்ச்சி பாருங்க. கீழே இருக்க ஒருங்கிணைந்த அறிக்கைக்கான வரைவிலக்கணம் கீழே சொல்றேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். பேசிக்கா நான் ஒன்று சொல்லி தந்திருக்கேன் என்ன, ஒருங்கிணைந்த அறிக்கையில நிதி கூற்று மட்டும் இருக்காது. நிதி கூற்றோட சேர்த்து என்ன செய்யும், நிதிசாரா தகவல்களும் வெளிப்படுத்தப்பட்டு. ரைட். இப்ப வாய்ச்சி பாருங்க. Integrated report allow companies to address non-financial elements that affect their long-term business value. நிறுவனத்தில பெறுமதியினை பாதிக்கக்கூடிய நிதிசாரா தகவல்களை வெளிப்படுத்தக்கூடிய என்ன, வெளிப்படுத்துறதுக்கு அனுமதியை எது வழங்கியிருக்கும், இந்த நிதி கூற்று வழங்கியிருக்கும். ஒருங்கிணைந்த அறிக்கை. ஒருங்கிணைந்த அறிக்கையில நிதிசார் தகவல் மட்டும் இல்லாம நிதிசாரா தகவலும் இருக்கு. இது என்ன, நிறுவனத்தில பெறுமதியோட சம்பந்தப்பட்ட வேல்யூ, நிறுவனத்தில் எதிர்கால பெறுமதிகள் சம்பந்தப்பட்ட விடயங்களை என்ன செய்யும், உள்ளடக்கி இருக்கு. இப்ப தமிழ்ல பாருங்க, ஒருங்கிணைந்த அறிக்கை என்பது வணிக பொறுப்புகள், நன்னறி, நன்னறிகள் என்ன புள்ளியில் நம்ம படிச்ச ஒழுக்க நெறி, கோட் ஆஃப் எத்திக்ஸ், சுதந்திரமா இருக்கணும், ரகசியமா இருக்கணும், அந்த ஒழுக்க நெறி. வணிக ஒழுக்க நெறி என்று வேறு யாரு, வணிக ஒழுக்க நெறி என்ன,
சமூகத்துக்கு எது சரியோ அதை மட்டும்தான் பிசினஸ் செய்யணும். பிள்ளையானது செய்யப்படாது. போதைப் பொருள் வியாபாரம் செய்யக்கூடாது. மக்களுக்கு என்ன உணவு உற்பத்தி செய்யும். அப்படி அந்த ஒழுக்க நெறிகள், வணிக ஒழுக்க நெறிகள். இந்த வணிக ஒழுக்க நெறிகள் மற்றும் நிலைத்த தன்மை என்பவற்றை உள்ளடக்கிற அறிக்கைக்கு பேர் தான் என்ன? ஒருங்கிணைந்த அறிக்கை. இந்த ஒருங்கிணைந்த அறிக்கையோட நோக்கம் என்ன? ஒருங்கிணைந்த அறிக்கையோட நோக்கத்தை பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இப்ப நான் ஒருங்கிணைந்த அறிக்கையோட ஃபார்மேட்டை பாருங்க முட. நான் இப்ப ஏற்கனவே ஹாட்டினதான் ஹேலிஸ் கம்பெனி மாதிரி வேறு வேறு கம்பெனிஸும் இருக்கு பாப்போம். இந்த இருக்கு இன்டகிரேட்டட் ரிப்போர்ட், மிட்சுபிசி கோஆபரேஷன். ஒருங்கிணைந்த அறிக்கையை பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எப்படி இருக்கு? இன்ஃபோகிராபிக்ஸ். நீங்க லெவல் 2ல படிச்சிருப்பீங்க. இன்ஃபோகிராபிக்ஸ் வரையுறுக்க என்ன பார்க்குற ஆட்களுக்கு இலகுவா என்ன செய்யணும், அவங்க என்ன நடக்குதுங்கிறது விளங்கும். அப்படி இன்ஃபோகிராபிக்ஸ் இருக்கும், அட்ராக்டிவா இருக்கு. முதலீடு செய்யறாங்களுக்கு என்ன செய்யும், அட்ராக்டிவா இருக்கு. அதுல பாருங்க, இந்த கம்பெனி எவ்வாறு வளர்ந்துருக்கு, எவ்வாறு வெலுவை கூட்டிருக்கு, வெலு கிரியேஷன் ஸ்டோரி எல்லாம் சொல்லியிருப்பா. இந்த கம்பெனியோட கண்டென்ட்டை பாத்தீங்கன்னா சரி சகலம் இருக்கு. இந்த கம்பெனியோட ஓனர் யாரு, சிஇஓ யாரு, மக்களுக்கு தெரியாதானே? இதை வெளிப்படுத்துறாங்க. சிஇஓ யாரு, இந்த கம்பெனி நாங்க என்னென்ன பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், இதெல்லாம் படிச்சிருக்கிறீங்க லெவல் 2 பிஎம்ஏல. என்ன இடர் பகுப்பாய்வு செய்யுது. என்ன எப்படி நாங்க இன்கம் ஏர்ன் பண்றோம், நாங்க எங்களோட இன்கம் எப்படி அதிகரிச்சிருக்கி, நாங்க எங்க எங்கட சென்டர்ஸை வச்சிருக்கோம் பாருங்க, எப்படி நாங்க மார்க்கெட்டிங் செய்யறோம், எங்கட பிரான்ச்சஸ் எங்க இருக்கு. அதாவது அந்த கம்பெனியை பத்தி செஞ்சு பாருங்க, அவங்களோட செஞ்ச சேவைகள், அவங்க என்ன சஸ்டைனபிள் கோஆபரேட் வேல்யூ, இவங்க என்ன ஒரு நிலைபெறான ஒரு பெருமதி இந்த கம்பெனிக்கு ஒரு குட்வில் எடுக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க பாருங்க. போட்டிகளை நடத்தியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் கம்பெனிஸ் போட்டிகள். வலது குறைந்தவர்களுக்கான என்ன சாரி விசேட தேவையுடையவருக்கான என்ன போட்டிகளை வச்சிருக்காங்க. கடல் ரீதியான ஆராய்ச்சிகளை செய்யறாங்க. இயற்கை விவசாயம் செய்யறாங்க. அடுத்து இவங்களுக்குரிய மின்சாரத்தை என்ன செய்யறாங்க, சோலார் பேனல்ல இருந்து எடுக்காங்க, சுற்றுச்சூழலை பாதிப்பு இல்லாத வகையில். கடல் அலை சக்தியிலிருந்து மின்சாரத்தை எடுக்காங்க இவங்களோட மின்சார பாவனைக்கு. என்ன செய்யறாங்க? இப்படி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு அறிக்கை, இது எக்ஸாம்பிள் ரிப்போர்ட் பிள்ளை. அறிக்கைக்கு போறதுக்கு முதல் பார்க்கணும். என்ன அறிக்கைக்கு போறதுக்கு முதல் இப்படி எல்லாம் என்ன செஞ்சிருக்கு, அறிக்கைகளை இவங்க என்ன செய்யறாங்க, இந்த கடல் வாழ் உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்கு எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, என்ன அவங்க முயற்சி செய்யறாங்க. இப்படி என்ன செய்யறாங்கன்னா அவங்களால மேற்கொள்ளப்படுற சகல செயற்பாடுகள் சம்பந்தமா அவங்க என்ன செய்யறாங்க, வெளிப்படுத்துறாங்க. அவங்களோட மேனேஜர் யாரு, அவங்களோட டீம் யாரு, அவங்க இதுக்கு எல்லாம் பாருங்க. இந்த டீம் யாரு போட்டோஸோட இருக்கு பிள்ளை. என்ன விளக்கம், யார் இந்த கம்பெனிக்கு சொந்தம், நாங்க என்ன செய்யறோம்ங்கிறத மக்களுக்கு என்ன டிரான்ஸ்பெரன்சி, என்ன ஒளிவு மறைவின்றி என்ன செய்யறாங்க வெளிப்படுத்துறாங்க. இதான் என்ன ஒருங்கிணைந்த அறிக்கையில வரக்கூடிய விஷயம். இப்ப பாருங்க, இந்த 3 விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த அறிக்கையோட நோக்கம் வந்து, நோக்கம் என்ன பிள்ளை, கூடுதலான டைம் எடுத்து யோசிக்காதீங்க. சில விஷயம் முக்கியமான விஷயம் மறக்க வேண்டியது, குயிக்கா முடியும். என்ன மூலதனத்தின் மிகவும் திறமையான மற்றும் உற்பத்தி ஒதுக்கீட்டை செயல்படுத்து, மூலதன வழங்குநர்களுக்கு கிடைக்கக்கூடிய தரவின் தரத்தை மேம்படுத்து, இன்வெஸ்ட் பண்ணின ஆட்களுக்கு குவாலிட்டியான இன்ஃபர்மேஷன் வழங்குறது. வெறும் வருமான கூட்டையும் 5 அவங்களோட கையில கொடுக்காமலுக்கு கம்பெனியை பத்தின சகல முக்கியமான குவாலிட்டியான தகவல்களை கொடுக்க. அடுத்தது என்ன, அறிக்கையிட தரத்தை என்ன செய்யற மேம்படுத்து. வேற வேற உலக நாடுகள் எல்லாம் வேற ஒரு அறிக்கை இருக்கு. இப்ப பாருங்க பிள்ளை, வருமான கூற்று 5 மட்டும்தானே இருக்கு, எவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு. இதையெல்லாம் காப்பி பண்ணி தான் என்ன செஞ்சிருக்காங்க, நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய என்ன, நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களோட அரைக்கடை குவாலிட்டி செஞ்சு பாருங்க. பார்கோட் எப்படி இருக்கு, ஸ்கேன் பண்ணினா சகல விஷயமும் வரும். செட் பாட் வித் ஜெனரேட்டிவ் ஏஐ, ஏஐயோட லிங்க் பண்ணினா அவங்களோட செட் பாட்ஸ். அப்படி பாருங்க, அட்ராக்டிவான விஷயம் ஃபுல்லா என்ன செஞ்சிருக்காங்க. இன்ஃபோகிராபிக்ஸ் பார்க்கக்குள்ள என்ன வடிவா இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம், இதுல விஆர் கிளாஸ்ல பாக்குறதுக்கெல்லாம் செட்டப் செஞ்சிருக்காங்க உங்களோட வெப்சைட்ல, ஹேலிஸ் வெப்சைட் நீங்க போய் பார்க்கலாம். விஆர் கிளாஸ் இருக்கிறாங்க, விஆர் கிளாஸ் பார்க்கலாம். இதை பார்க்கும்போது என்ன, உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கா இல்லையா, விருப்பம் இருக்கு. குவாலிட்டியா இருக்கா இல்லையா ரிப்போர்ட், வேற லெவல் குவாலிட்டியா இருக்கு. இதை பார்த்தா என்ன, பிரமாண கூற்றம் இந்த மட்டும் சும்மா ஜஸ்ட். ஆனா என்ன, இதே எவ்வளவு அட்ராக்டிவா அவங்க வெளிப்படுத்திருக்காங்க மேலுக்கு இன்ஃபோகிராபிக்ஸ்ல. அதான் மெயின். அப்ப என்ன, வேறுபட்ட அறிக்கைகளின் தரத்தை மேம்படுத்துறாங்க. அடுத்தது, மூலதனத்தின் பரந்த அடிப்படைகள், நிதி, உற்பத்தி, மனித வளம், இயற்கை வளம் மற்றும் ஏனைய இதர என்ன ஏனைய பொறுப்புணர்வு மற்றும் நிர்வாகத்திறனை மேம்படுத்தல் மற்றும் அவர்களின் ஒன்றிணைவுகளின் புரிந்துணர்வை மேம்படுத்து. என்ன இந்த பல்வேறுபட்ட மூலதனங்கள் பிரான்சஸ் எல்லாம் என்ன செய்யுது, பல்வேறுபட்ட மூலதனத்தை என்ன செய்யுது ஒருங்கிணைக்கும்.
ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒருங்கிணைத்து மேம்படுத்த அது ஒரு நோக்கம். அடுத்தது ஒருங்கிணைந்த சிந்தனை, திட்டமிடல், முடிவெடுத்தல் மற்றும் செயற்திற நடவடிக்கைகளுக்கு குறுகிய, நடுத்தர, நீண்டகால அடிப்படையில் பெறுமதியினை உருவாக்குவதற்கு ஆதரவளித்தல். மதிப்பெண்டு சென்ன என்ன பிள்ளைகள் பெறுமதி, டிரான்ஸ்லேஷன் வெலுவை தான் சொல்லுவோம். ஏன்னா பெருமதியினை உருவாக்குறதுக்கு என்ன செய்யறோம்? ஆதரவளிக்கிறது. பெருமதியை உருவாக்குறது என்ன பிள்ளைகள்? நீங்க சொல்லுங்க. ஓயில் படிக்கக்குள்ள உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் உங்களோட சமூகத்துல தெரியாது. ஆனா என்ன, ஏழுல நீங்க ஒரு 3 எடுத்தா என்ன உங்களுக்கு ஒரு பெருமதி உருவாகும். டபிள்யூடி குவாலிஃபிகேஷன், எம்டபிள்யூடி, பிஎம்எஸ்சியில் கன்வெகேஷன் போயிருக்கா, ரைட், நல்ல ஒரு டேலண்டட் ஆள், ரைட், ஓகே, உங்களுக்கு பெருமதி உருவாகுது. சமூகத்துக்கு சேவை செய்றீங்க, நல்ல மனிதர், பெருமதி உருவாகுது. ஏன்னா உங்களுக்கான பெருமதியை நீங்க கட்டம் கட்டமாக உருவாக்குறீங்க. அதே போலதான் என்ன செய்யணும்னா கம்பெனியும் குறுகிய காலத்திலையும், நடுத்தர காலத்திலையும், மீடியம் லாங் டேர்ம்லையும் என்ன செய்யும் மனுஷன்னா அவங்களோட பெருமதியை உருவாக்குறதுக்கு என்ன இந்த ஒருங்கிணைந்த அறிக்கை உதவி செய்யும். அதான் என்ன ஒருங்கிணைந்த அறிக்கையிட 4 நோக்கங்கள். இதை வேற வகையில என்ன செஞ்சிருப்பாங்க, நம்மளோட பேப்பர்ல சொல்லியிருப்பாங்க. இப்ப ரைட், ஒருங்கிணைந்த அறிக்கையிடல வரைவிலக்கணத்தை பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. ஒருங்கிணைந்த அறிக்கையிடலானது எவ்வாறு நிறுவனத்தின் பலதரப்பட்ட மூலதனங்கள் நிறுவனத்தின் மதிப்பு உருவாக்க வெலு கிரியேஷன் ஸ்ட்ராட்டஜி மூலம் ஆதிக்கம் செலுத்துகின்றது என்பதனை விளக்குவதாகும். நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மனித வளம், மூலதனங்கள் படிச்சிருப்பீங்களே பிள்ளைகள், மேன் பவர், மெஷின் பவர், மெட்டீரியல், மெத்தட், மணி, அப்படி படிச்சிருப்பீங்க. மனித வளம், பௌதிக வளம், நிதி வளம், தகவல் வளம் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஏ லெவல் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் சகல வளங்கள். மூலதனம் என்று சொன்னாலும் சரிதான், வளங்கள் என்று சொன்னாலும் சரிதான். இந்த ஒவ்வொரு வளங்களும் நிறுவனத்தில பெறுமதியை உருவாக்குறதுக்கு எவ்வாறு பங்களிப்பு செய்கின்றது என்பது தொடர்பாக தெளிவாக வெளிப்படுத்துகின்ற ஒரு அறிக்கை தான் என்ன ஒருங்கிணைந்த அறிக்கை. ஜஸ்ட் பாடமாக்குறதை தாண்டி என்ன செய்யணும் பிள்ளைகள், ஒருங்கிணைந்த அறிக்கை கன்செப்டை மைண்டுக்கு கொண்டு வரணும். சரிதானே? பாருங்க, பாரம்பரிய நிதி மூலதனத்துக்கு அப்பால் மூலதனத்தின் விளக்கத்தை விரிவுபடுத்துகின்றது. மூலதனம்ங்கிறது பணம் மட்டும் இல்லை. மனித வளம் எல்லாம் மூலதனம், பௌதிக வளம் மூலதனம், நிதி என்கிறது மூலதனம், தகவல்கள் என்கிறது மூலதனம். என்ன செய்யுது? அந்த மூலதனம் படிச்சிருப்பீங்க எக்கனாமிக்ல, மனித அப்படி படிச்சிருப்பீங்களே, மனித வளம், மனித அப்படி நிதி மூலதனம், தகவல் மூலதனம் எல்லாம் ரைட், வளங்கள். இந்த வளங்களை என்ன செய்யுது? பங்களிப்பு செய்யுதுங்கிறது தெளிவா வெளிப்படுத்து. அடுத்தது பாருங்க, இயற்கை மூலதனம், சமூக உறவு ரீதியான மூலதனம், அறிவு சார்ந்த மூலதனம், மனித மூலதனம், உற்பத்தி மூலதனம், நிதி மூலதனம் என்பன என்ன இதற்குள் அடங்கும். இப்ப மூலதனத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் மூலதனம் தான். விளங்குதா? மூலதனம் என்ன படிச்சிருக்கிறீங்க? இதெல்லாம் சின்ன விஷயம். நம்ம மூலதனத்தை திருப்பி படிக்கிறையா? இல்லை. நிதி வளம், பௌதிக வளம், தகவல் வளம் எல்லாம் படிக்கிறது என்ன, வளம் வளம்ங்கிறதுக்கு போல மூலதனத்தை போடுறதா. இயற்கை மூலதனம் என்ன? மனிதர்களோட தலையீடு என்று இயற்கையாக உருவாயினது. சமூகம் மற்றும் உறவு ரீதியான மூலதனம் என்ன? நம்ம சமூகத்தோட உறவு பேன்றதால நமக்கு கிடைக்கிற மதிப்புகள். அறிவு சார்ந்த மூலதனம் என்ன? நம்முடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய என்ன அறிவு சார்ந்த நபர்கள், நாலேஜ், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை பரிமாறப்படுறது. மனித வளம் என்ன? நம்முடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஸ்கில்ஃபுல் லேபர்ஸ். உற்பத்தி மூலதனம் என்ன? உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள். நிதி மூலதனம் என்ன? நம்முடைய நிறுவனத்துக்கு என்ன தேவையான நிதிகள். இதெல்லாம் என்ன? மூலதனம். ஒருங்கிணைந்த அறிக்கையில் இருக்கிற மூலதனம். அடுத்தது பாருங்க, ஒருங்கிணைந்த அறிக்கைக்கான கவுன்சில். இப்போ டபிள்யூஐடி மாதிரி, அசோசியேஷன் ஆஃப் அக்கவுண்டிங் டெக்னீஷியன் மாதிரி, இந்த ஒருங்கிணைந்த அறிக்கை இருக்கு தானே, ஒருங்கிணைந்த அறிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும், ஒருங்கிணைந்த அறிக்கைகள் என்னென்ன விடயங்கள் இருக்கப்படல் வேண்டும் என்பது தொடர்பாக ஸ்டாண்டர்ட் நியமங்களை உருவாக்குறது யாரு? இந்த இன்டர்நேஷனல் இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் கவுன்சில்னு சொல்றாங்க. நீங்க வெப்சைட்ல இதை டைப் பண்ணீங்கன்னா என்ன செய்யும்? இது வரும், இதா இருக்கு பாருங்க, இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் கவுன்சில். வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா அவங்களோட சகல விஷயமும் இருக்கு. இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் என்ன, நாங்க யாரு, என்னென்ன கான்ஃபரன்ஸ் வைக்கும். இப்போ இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் வச்சுவாங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அப்போ பரிசளிப்பு அவார்டிங் எல்லாம் செய்வாங்க. யாரு உலகத்துல என்ன நம்பர் 1 நல்ல ரிப்போர்ட் வச்சிருக்காங்க, இவங்க இன்டர்நேஷனலான ஒரு நிறுவனம். இவங்க என்ன செய்வாங்க, அந்த கம்பெனிகளுக்கு இவங்களோட வெப்சைட்ல பிரசுரிக்கிறதால இவங்களோட கம்பெனிகளோட நன்மதிப்பெல்லாம் கூடும். அப்ப இவங்களோட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா, இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் என்ன, அந்த ரிப்போர்ட் எல்லாம் என்ன செய்யணும், என்ன ஃபார்மேட்ல இருக்கணும் என்ன செஞ்சிருக்காங்க. இப்ப வருமான கூட்டுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு தானே பிள்ளைகள், விற்பனை கிரை மொத்தலாகும். அதே போல இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் பேஜ் 1ல இருக்கணும், கண்டென்ட்ல இருக்கணும்,
உள்ளடக்கத்துல என்ன இருக்கும்? இந்த விஜய் சம்பந்தமா என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு மாடல் ஒன்று என்ன செஞ்சிருக்காங்க? வெளிப்படுத்திருக்காங்க. அந்த மாடலை தான் நாமளும் என்ன செய்ய போறோம்? நம்மளும் படிக்க போறோம். நம்முடைய கேள்விக்கும் கேட்டிருக்காங்க. என்ன கண்டென்ட் இருக்கு அந்த ரிப்போர்ட்ல? இந்த அவ்வளோ ஏஐல இருந்து எச் வரைக்குமான கண்டென்ட் என்ன? அது இருக்கு. கிளிக் பண்ண என்ன செய்யும்? பட் ஏல இருந்து எச் வரைக்குமான கண்டென்ட். ரைட், நீங்களும் என்ன செய்யலாம்? டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் என்று சர்ச் பண்ணீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் என்ன செய்யும்? உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இப்போ பாடத்துக்கு வருவோம். ரைட், இதுல என்ன செய்வாங்க? எல்லாரும் இருப்பாங்க. முதலீட்டாளர்கள் இருப்பாங்க, நிறுவனத்தை உருவாக்கினார்கள் இருப்பாங்க, அக்கவுண்டிங் ப்ரொஃபஷனல் இருப்பாங்க, என்ஜிஓஸ்ல இருக்கிறார்கள் இருப்பாங்க, கவர்மெண்ட்ல இருக்கிறார்கள் என்ன செய்வாங்க? இந்த நிறுவனத்துல இருப்பாங்க. Right? அது நமக்கு தேவையில்லை, பட் தெரிஞ்சிருக்கும். ஒருங்கிணைந்த அறிக்கையின் நோக்கம், முக்கியத்துவம். ஒருங்கிணைந்த அறிக்கையால என்ன நன்மை? இப்படி பேசிக்கான நன்மை என்ன சொல்லுங்க? இந்த நீங்க படிக்கிறீங்க, ஒருங்கிணைந்த அறிக்கையால உங்களுக்கு நன்மையா இல்லையா? நன்மை. ஏன் நன்மை? ரைட், இந்த நிறுவனம் என்ன? இந்த நிறுவனத்துல நோக்கம் என்ன? இந்த நிறுவனம் என்ன வகையான தந்திரோபாயங்கள், ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி இந்த நிறுவனம் வளர்ந்து போகுது என்று என்ன செய்யுது? தகவல்கள் உங்களுக்கு வழங்குது. அதே போல ஒருங்கிணைந்த அறிக்கையோட பிரதானமான நோக்கம் என்னன்னு சொன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சாக்களுக்கு நிறுவனம் சம்பந்தமாக என்ன செய்யுது? முக்கியமான தகவல்களை வழங்குது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரிதான், இன்வெஸ்ட் பண்ணி நாட்களுக்கு தானே புள்ளி தயாரிக்காங்க. அக்கறையோட தரப்பினர்கள் பிரதானமான ஆட்கள் யாரு? முதலீட்டாளர்கள் தானே. அக்கறையோட தரப்பினர் படிச்சிருக்கோம். அக்கறையுடைய தரப்பினர்களை பிரதானமான ஆட்கள் யாரு? முதலீட்டாளர். அவங்களுக்கு தேவையான நிறுவனம் சார்பான தகவல்களை, தரமான தகவலை வழங்குறது எங்கதான் என்ன? இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் மெயினான விஷயம். ரைட், சவுண்ட் இல்லாம இருந்திருக்கு, சாரி, பார்த்துக்கொள்ளுங்க. அக்கறையுடைய ஒருங்கிணைந்த அறிக்கையிடலின் நோக்கம் என்ன பிள்ளை? என்ன? நம்முடைய அக்கறையுடைய தரப்பினர் யாரு? நிறுவனம் தொடர்பான தகவல்களை பயன்படுத்துகிறார்கள், நிறுவனம் தொடர்பாக கவனம் செலுத்துறார்கள். ஒரு செயற்பாடு நிறுவனம் செஞ்சா அதால பலனடைகிற ஆக்களும் அக்கறையுடைய ஆக்கள் தான், பாதிப்படைகிற ஆக்களும் அக்கறையுடைய ஆக்கள் தான். எக்ஸாம்பிள் என்ன? அகச்சூழல் இருக்கக்கூடிய என்ன? உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர் வருவாங்க. புறச்சூழல் என்ன? வேலைச்சூழல் இருக்கிறார்கள் யாரு? வாடிக்கையாளர், வழங்குனர்கள், போட்டியாளர்கள், எதிர்கால முதலீட்டாளர்கள். வழங்கால வெளிச்சூழல் என்ன? அரசாங்கம். அடுத்தது பேங்குகள், நிதி நிறுவனங்கள், போட்டி, எல்லாரும் வருவாங்க. இந்த நபர்களுக்குள்ள மிகவும் பிரதமான ஆட்கள் யாரு? நம்முடைய முதலீடு செஞ்சாங்க பங்குதாரர்கள். அந்த பங்குதாரர்களுக்கு தேவையான என்ன? தகவல்களை வழங்குறது தான் ஒருங்கிணைந்த அறிக்கை நோக்கம். அந்த தகவல் எப்படி இருக்கணும்? தரமான தகவல் இருக்கணும். நிதி சார்பானதாகவும் இருக்கணும், நிதி சார்பற்றதாகவும் இருக்கணும். கம்பெனியோட நோக்கம், கம்பெனியோட பெருமதியை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கணும். அதை வழங்குறது தான் ஒருங்கிணைந்த அறிக்கையிடல் நோக்கம். சரிதானே? காலப்போக்கில் அக்கறையுடைய தரப்பினர்கள் நிறுவனம் மீது நன்மதிப்பை உருவாக்குவதற்கு மற்றும் அந்த நிறுவனத்தின் திறனுடன் ஆர்வமுள்ள அனைத்து பங்குதாரர்களுக்கும் பயன் தரக்கூடிய ஒரு அறிக்கையாகும். சரிதானே? அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு பயனை வழங்குதல் தான் ஒருங்கிணைந்த அறிக்கையிடல் அடுத்த நோக்கம். சரிதானே? ஆகவே இதை கொஞ்சம் என்ன செய்யுங்க, பார்த்து கொள்ளுங்க. Right. இதுல சொல்லியிருக்கிற இவங்கெல்லாம் யாரு பிள்ளைகள்? ஊழியர், வாடிக்கையாளர், வழங்குனர், வணிக பங்காளர், உள்ளூர் சமூகம், யார்? அக்கறையுடைய தரப்பினர். ஷோர்ட்டா ஒன் வேர்ட்ல சொல்றது. ரைட், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லுவோம். ரைட்.
இது நான் ஒரு எக்ஸாம் அட்டாச்சா ஒன்று போட்டிருக்கேன் உங்களோட மேலதிக விளக்கத்துக்கு. என்ன மேலதிக விளக்கத்துக்கு? ட்ரெடிஷனல் பாரம்பரிய நிதி கூற்றுக்களை அறிக்கையிடல் என்றால் என்ன, இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் என்ன. பாரம்பரியமா என்ன செஞ்சாங்க? ஒரு 50 வருஷத்துக்கு முதல்ல என்ன செஞ்சாங்க? 20 வருஷத்துக்கு முதல், 20 வருஷத்துக்கு முதல் ஒரே ஒரு தகவல் மட்டும்தான் அதுல இருக்கு. நிதி தகவல் மட்டும். இங்க என்ன இருக்கு? நிதி தகவல் மட்டும் இல்ல, நிதி சாரா தகவலும் இருக்கு. கடந்த கால தகவல்கள், முடிவடைந்த ஆண்டுக்கான தகவல் மட்டும்தான் இருக்கு. ஆனா ஒருங்கிணைந்த அறிக்கையில் என்ன? கடந்த கால தகவல் மட்டும் இருக்காது, நிகழ்கால தகவலும் இருக்கும், எதிர்கால தகவல்களும் இருக்கும், தந்திரோபாயமான சில விஷயங்களும் இருக்கும். ரைட். இது குறுகிய வட்டத்துக்குள்ள என்ன செய்வாங்க? குறுகிய வட்டத்துக்குள்ள தான் இந்த ட்ரெடிஷனல் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் இருக்கு. இது அப்படி இல்லை, இன்டெகிரேட் ரிப்போர்ட்டிங் விரிவானதாக இருக்கு. தொழில்நுட்பம் பாத்தீங்கன்னு சொன்னா இது பேப்பர் பேஸ். இப்போ பல முதல் அறிக்கை எப்படி பிள்ளைகள் வந்து டைப் பண்ணி பிரிண்ட் எடுக்கிற அவ்வளவுதான். இது அப்படியா டைப் பண்ணி பிரிண்ட் எடுக்கப்படுதா? டெக்னாலஜி எனேபிள்ட் என்ன? பிடிஎஃப் மட்டும் இல்லை. ஆனா உங்களுக்கு காட்டுறதுக்குள்ள டூல்ஸ் இல்லை. பிடிஎஃப் மட்டும் இல்லை, வீடியோவா இருக்கும், ஸ்லைட் ஷோவா இருக்கும், பிரசன்டேஷனா இருக்கும். இப்ப இந்த ஹேலிஸ் கம்பெனியோட, இந்த கம்பெனியோட ஒருங்கிணைந்த அறிக்கை, இந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா, இந்த நிறுவனம் ஹேலிஸ் பிஎல்சி. இந்த பாருங்க, இந்த நிறுவனத்துல, இந்த நிறுவனத்துல இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்ங்கிறது வெறும் பிடிஎஃப் மட்டும் இருக்காது பிள்ளைகள். கிளிக் பண்ணி பார்த்தா தான் விளங்கும். வெறும் பிடிஎஃப் ஃபைல் அவங்க விஆர் கிளாஸ்ல என்ன, அதாவது என்ன வெர்ச்சுவல் ரியாலிட்டியில கூட பார்க்கக்கூடிய அளவு தான் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செஞ்சிருக்காங்க. இங்க பாருங்க, இஃப் யூ ஹேவ் 2 minutes இந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை மேம்படுத்தியிருக்காங்க. அது அந்த தொழில்நுட்பத்தோட இணைஞ்சது. ஆண்ட்ராய்ட் போன்ல இருந்தா நீங்க இப்படி பாருங்க, 5 minutesல இப்படி பாக்குற செட். விஆர் கிளாஸ்ல இருந்தா என்ன, 15 minutesக்கு நாங்க என்ன செய்வோம், நாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தருவோம். ரைட். அப்படி என்ன செஞ்சிருக்காங்க பிள்ளைகள்? ஒவ்வொன்றும் என்ன செஞ்சிருக்காங்க, வெளிப்படுத்தியிருக்காங்க. இதைத்தான் என்ன சொல்றேன், டெக்னாலஜி எனேபிள் என்று சொல்றேன். இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும் நீ. முதல் கடந்த கால அறிக்கை இப்போ உங்கள்கிட்ட கேட்கலாம் மேபி, பாரம்பரிய அறிக்கைக்கும் ஒருங்கிணைந்த அறிக்கைக்கும் வித்தியாசம் என்ன? இது பேப்பர்ல மட்டும்தான் இருந்துச்சு, இது காகிதங்கள்ல மட்டுமே இருந்துச்சு. இது என்ன? இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் காகிதங்கள்ல மட்டுமில்லை, தொழில்நுட்பம் சார்ந்ததாக, ஏஐ சார்ந்ததாக என்ன செய்யப்பட்டிருக்கு, இணைக்கப்பட்டிருக்கு. ரைட். சரி. இப்ப படிக்க போறது பாருங்க, இதுவும் பாஸ் பேப்பர்ல வந்து கேடு, பாடம் முடிய போகுது. ரைட். இன்னொரு 10 minutes 15 minutesல முடியும். பாருங்க, ஒருங்கிணைந்த அறிக்கையின் அடிப்படை கூறுகள். நம்ம இப்ப படிக்கிறது எல்லாம் பாஸ் பேப்பர்ல இருக்கிறது, ஆனா வேற ஒண்ணும் இல்லை, தேவையில்லாத படிக்கிறது. பாஸ் பேப்பர்ல இருக்கு, அப்ப பாஸ் பேப்பர் என்ன செய்ய தேவை, திருப்பி வாசிக்க தேவையில்லை, ஆல்ரெடி படிச்சுட்டோம். இந்த டியூட்டர் மட்டும் படிச்சீங்கனால என்ன, பாஸ் பேப்பர் படிச்சதுக்கு சமம் தான். பட் என்ன செய்யணும், அந்த பாஸ் பேப்பர் அனலைசிஸ் செய்யும் உங்களுக்கு தருவோம். நீங்க என்ன செய்யுங்க, கேள்வியும் விடையும் அதுக்கு கீழே கீழே இருக்கு. இப்போ நோட்ஸ் படிக்கிறதுக்குரிய ஈஸியான வேலை தான் பிள்ளைகள். கேள்வியும் விடையும் அதுக்கு கீழே இருந்தா என்ன, பாஸ் பேப்பர் என்ன செய்யலாம், ஒரே பார்வையில பார்த்துட்டு போகலாம். Right. ஒருங்கிணைந்த அறிக்கையின் அடிப்படை கூறுகள் வேற ஒண்ணும் இல்லை. ஒருங்கிணைந்த அறிக்கையை கண்ட்ரோல் பண்றார்கள் யாருன்னு சொன்னா இவங்க தான். யாரு? இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் கவுன்சில். இவங்க வெளியிட்டிருக்காங்க என்னன்னு சொன்னா ஒரு மாடல். இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் எவ்வாறு இருக்க வேண்டும் ஒரு மாடல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த மாடல்ல பாத்தீங்கன்னு சொன்னா கண்டென்ட் ஒரு பகுதி இருக்கு. உள்ளடக்கம், கண்டென்ட் என்ன பிள்ளைகள், உள்ளடக்கம் 38 இந்த இருக்கு. இந்த கண்டென்ட்ல ஏ தொடக்கம் எச் வரைக்கும் இருக்கு. ஏ தொடக்கம் எச் வரைக்கும் தான் என்ன, அவங்களோட உள்ளடக்கம். பாருங்க, ஆர்கனைசேஷனல் வியூ அண்ட் எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட், வெளிச்சூழல் சம்பந்தமாகவும் நிறுவனம் பற்றியும் இருக்கும். கவர்னன்ஸ் நிறுவனத்தை என்ன ஆளுகின்ற தரப்பினர்கள், தமிழ்ல இருக்கு, பட் நான் ரிப்போர்ட்டை காட்டுறேன். கவர்னன்ஸ் சம்பந்தமா கிளிக் பண்ண பிள்ளைகள் அது எப்படி எப்படி இருக்குமென்னு காட்டுறது. பிசினஸ் மாடல், இந்த நிறுவனம் என்னென்ன பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கு, இந்த நிறுவனத்துக்கு என்னென்ன ரிஸ்க்குகள் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு, அந்த பழம்பலவீனம் வாய்ப்பு அச்சுறுத்தல் படிச்சிருப்பீங்க அந்த விஷயம். இந்த நிறுவனம் இந்த பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு என்ன தந்திரோபாயத்தை யூஸ் பண்ணுது, டெக்னிக். பெர்ஃபார்மன்ஸ், நிறுவனத்தில் செயற்பாடு எப்படி இருக்கு, கூடுதா குறையுதா. அடுத்தது என்ன, பிரசன்டேஷன் அவுட்லுக், இந்த விடயங்கள் நம்ம என்ன செய்யப்படுது அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. அதைத்தான் நம்ம திருப்பி என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். பாருங்க, ஒருங்கிணைந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா பின்வரும் விடயங்கள் இருக்கு. பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த 8 விஷயமும் தான், 1 2 3 4 5 6 7 8 விஷயமும் தான் இங்க இருக்கு. 8 விடயத்தையும் பாருங்க, தமிழ்ல இருக்கு, தமிழ்ல பார்ப்போம்.
என்ன இங்கிலீஷ்ல இருந்தாலும் நம்ம தமிழ்ல எக்ஸாம் செய்யறோம். ஸோ என்ன செய்யணும், தமிழ்ல தான் நம்ம படிக்கிறோம். வியாபார மாதிரி படிவம். வியாபார மாதிரி என்ன, பிசினஸ் மாடல். அப்ப நம்மளோட ரிப்போர்ட்டை நீங்க என்ன செய்யணும்டா, ஒரு தடவை கண்ணால பார்க்கணும். இது என்ன பேஜ் நம்பர் 4 இருக்கு. ஓகே, பிசினஸ் மாடலை பார்ப்போமே. இந்த இருக்கு, குழப்பி வந்திருக்கு. ஆர்கனைசேஷன் வியூல இருந்து நான் பார்ப்போமே. இதுல இருக்கிற ஆர்டர் படி பார்ப்போம். இதுல இருக்கிற ஆர்டர் படி பார்ப்போமே. இந்த ஆர்டர் தான் பிள்ளைகள் உண்மையான ஆர்டர். நமக்கு புக்ல என்ன செஞ்சிருக்காங்க, ஆர்டரை மாத்தி தந்திருக்காங்க. நம்ம இதை இருந்து பார்ப்போம். வியாபாரத்தின் கண்ணோட்டம் மற்றும் வெளிச்சூழல் சம்பந்தமா என்ன செஞ்சிருக்காங்க, தந்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல கட்டாயம் உள்ளடக்கம். இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா வெளிச்சூழல் சம்பந்தமா வரும். இது என்னத்தை குறிப்பிடணும், நீங்க என்ன வியாபாரம் நீங்க செய்யறீங்க, அதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய வெளிச்சூழல் காரணி. வெளிச்சூழல் என்ன பிள்ளைகள், பெஸ்ட் என்டிஜி என்று படிச்சிருப்பீங்க. அரசியல் சட்டச்சூழல், பொருளாதார சூழல், சமூக கலாச்சார சூழல், தொழில்நுட்ப சூழல், இயற்கை சூழல், மக்கள் சூழல், பூகோள சூழல் என்று இந்த சூழல் காரணிகள் ஒவ்வொன்றையும் எழுதி என்ன செய்யணும், என்னென்ன சூழல் காரணி எங்களுக்கு எவ்வாறு தாக்கம் செலுத்துது என்கிற விடயத்தை என்ன செய்யணும் அவங்க எழுதும். கல்ச்சர், ஓனர்ஷிப், இந்த சகல விடயம் என்ன செய்யும் இதுல வரும். சரிதானே. ஒன்று பாருங்க, இதுல என்ன இருக்கு. வியாபாரத்துல கண்ணோட்டம்னா வியாபாரம் பத்தின விபரம், வெளிச்சூழல் காரணம். வியாபாரம் பத்தின விபரம் என்றா என்ன பிள்ளை, வியாபாரத்துல அகச்சூழல். அகச்சூழல் என்ன இருக்கு, உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர்கள், வளங்கள், கட்டமைப்பு, கலாச்சாரம். இது சகலதும் என்ன நிறுவனத்துல இது இருக்கு. நீங்க எல்லாரும் பிசினஸ் படிச்சாக்கள் எங்க போய்த்தான் அந்த பிசினஸ் பாடத்தோட தொடர்பு படுத்தி சொல்றேன் பிள்ளை. அகச்சூழல் காரணிகள் அனைத்தும் என்ன இருக்கும்னா இந்த வியாபார கண்ணோட்டத்துக்கு இருக்கு. அதே போல புறச்சூழல் காரணியும் என்ன செய்யும் அதுல இருக்கு. சரிதானே. இதை பாருங்க, உரிமையாண்மை இருக்கு, கட்டமைப்பு இருக்கு, அடுத்த நிறுவனத்துல கொள்கைகள் இருக்கு. கொள்கைகள் அது கலாச்சாரம் என்று சொல்லலாம். அடுத்து என்ன, இது வழிச்சூழல், சந்தை வாய்ப்புகள், ஊழியர்கள் சம்பந்தமான தரவுகள், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன, வியாபாரத்தின் கண்ணோட்டத்தில் இருக்கிற விஷயம். இதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. இது பாசப்பல கேட்டிருக்கா, கேட்கல். இதை கேட்டிருக்காங்க. வியாபாரத்துல முதல்ல இருக்கக்கூடிய உள்ளடக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க பேப்பர். நான் பார்க்க கூட. ஆனா என்ன, இதை மத்தத்தை கேட்டிருக்காங்களா, வியாபார கண்ணோட்டம் சம்பந்தமாக வெளிச்சூழல் காரணிகள். வெளிச்சூழல் காரணினா நீங்க எழுதுவீங்க, கெஸ் பண்ணி கூட எழுதலாம், அதை படிக்க தேவை. வெளிச்சூழல் காரணி சம்பந்தமாக, மூலதன முகாமைத்துவம் சம்பந்தமாக எல்லாம் கேட்கல. அப்ப என்ன செய்யணும், அதை பார்க்கணும். சரிதானே. ஆகவே வியாபார கண்ணோட்டம் சம்பந்தமா பார்த்துட்டு வெளிச்சூழல் காரணிகள் இந்த இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. புறச்சூழல் காரணி எல்லாத்தையும் வெளியினீங்கன்னா சரி, பெஸ்ட் அண்ட் சகல விஷயத்தை எழுதலாம் நீங்க. ரைட். ஓகே. ரெண்டாவது என்ன இருக்கணும்னு சொன்னா, ரெண்டாவது என்ன இருக்கணும் பிள்ளைகள், கவர்னன்ஸ். கவர்னன்ஸ் என்ன, ஆளுகை. இந்த கம்பெனியை யாரு மேனேஜ்மெண்ட் செய்யறாங்க, கம்பெனியை யாரு மேனேஜ்மெண்ட் செய்யறாங்க, யாரு, அவங்களோட வயது என்ன. நம்ம போட்டோஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, சிஇஓட போட்டோஸ் எல்லாம் பார்த்தோம். Right, இந்த இருக்கு கவர்னன்ஸ். சிஇஓட போட்டோ எல்லாம் பார்த்தோம்லப்பா. ரைட், அதான் விஷயம். இந்த கம்பெனியை ஆளுகின்ற ஆட்கள் யாரு, அவரோட போட்டோஸ், அவங்களோட வயது, அவங்களோட என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்கும் பிள்ளைகள். அவங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்கும். சார்ட்டர்ட் அக்கௌண்டனா அல்லது வேற பிபிஏ முடிச்சிருக்காரா, பிஎஸ்சி முடிச்சிருக்காரா, இந்த சகல விடயங்களும் என்ன செய்யும் அதுல இருக்கு. நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டினதால இஷ்யூ இல்லை. இந்த இருக்கு, இந்த போட்டோஸ் எல்லாம் வருது. ரைட், இந்த இருக்கு டீம் மெம்பர்ஸ் பாருங்க, குரூப் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, இதெல்லாம் இருப்பாங்க. ஆளுகை, மேனேஜ்மெண்ட் முகாமைத்துவ குழு, இந்த இருக்கு மேனேஜிங் டைரக்டர். ம், அவ்வளவு பேரும் இருக்காங்க. ரைட். அடுத்து நான் ப்ராக்டிக்கலா காட்டுறேன்னு என்னதுக்குன்னு சொன்னா ஞாபகம் இருக்கிறதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்லை. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா கவர்னன்ஸ் இந்த இருக்கு, இந்த இருக்கு ஆளுகை. ஆளுகை, ஆளுகை அல்லது ஆளுகை என்ன சொல்ல, ஆளுமை இல்ல ஆளுகை. கவர்னன்ஸ் டீம், அதுல என்ன இருக்கு, அதுல உள்ளடக்கம் தான் அடிப்படை பேசிஸ் என்ன இருக்கு அதுல தலைமைத்துவ கட்டமைப்பு. யாரு, என்ன பொசிஷன், யாருக்கு கீழே யார் வேலை செய்யறாங்க, அவங்களுக்குரிய டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, சகலதும் இருக்கு. ரைட். அவங்களோட என்ன, அவங்களோட டியூட்டி கடமைப்பாடு இருக்குதானே பிள்ளைகள், நம்ம பார்த்தோம். அவங்களோட டியூட்டி என்ன, ஃபைனான்ஸுக்கு பொறுப்பா, என்ன கம்பெனிக்கு அவர் பொறுப்பு, என்ன பிரான்ச்சுக்கு அவர் பொறுப்பு என்கிற சகல விஷயமும் இருக்கு. அவரோட கடமைப்பாடு.
ஒழுக்க விதி நடைமுறை, ஒழுக்க நடைமுறை இருக்கு. இந்த நிறுவனத்தில் இருக்கிற ஆட்கள் எப்படி இருக்கும், இந்த கம்பெனில மட்டும்தான் வேலை செய்யணும், இன்னொரு கம்பெனில என்ன செய்யப்படா, பார்ட் டைமா வேலை செய்யப்படா. இங்க இயக்குனர் இருக்கிறா, இங்க மட்டும்தான் இயக்குனர் இருக்கணும், வேற நிறுவனத்திலே இயக்குனர் இருக்கப்படும், ஏன் ரகசியங்களை வெளியிட்டுருவாங்க. அந்த விஷயங்கள் இதெல்லாம் என்ன செய்யணும், ஆளுகையோட சம்பந்தப்பட்டதில் இருக்கணும். மூணாவது, பிசினஸ் மாடல். பிசினஸ் மாடல் என்ன இருக்கணும் பிள்ளை, பிசினஸ் மாடல்ல பாருங்க என்னென்ன இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிசினஸ் மாடல் நம்ம பார்ப்போம், தமிழ்லயே பார்ப்போம். பிசினஸ் மாடல்ல பாருங்க, பிசினஸ் மாடல் என்னண்டா, இப்ப நீங்க ஒரு வியாபாரம் செய்ய போறீங்க பிள்ளைகள். என்ன பிசினஸ் சொல்றேன் கேளுங்க. உதாரணமா நீங்க ஐஸ்கிரீம் ஃபேக்டரி செய்ய போறீங்க. ஏண்டா, நாங்கள் ஐஸ்கிரீம் ஃபேக்டரினே செய்கின்றோம். இந்த ஐஸ்கிரீம் உற்பத்தி நோக்கம், இந்த ஐஸ்கிரீம் விற்பனையால் நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டிய இலக்குகள், ஏழை எளியவர்களுக்கும் ஐஸ்கிரீம் போய் சேருது. தரமான ஐஸ்கிரீமின் சுவையினை மக்களுக்கு கொண்டு சேர்த்து, அப்படி அவங்க என்ன தூர குளர்ச்சிய நோக்கம். இந்த ஐஸ்கிரீம் கம்பெனிக்கு யார பொறுப்பாக்கி இருக்கும், மேனேஜர் யாரு, சிஇஓ யாரு, எங்கெங்க நாங்க விற்பனை செய்யறோம், ரைட். வட மாகாணம், கிழக்கு மாகாணம், தென் மாகாணம், மேல் மாகாணம், இந்த ஏரியா மேனேஜர் யாரு, எப்படி எப்படி நாங்க சேல்ஸ் பண்ண போறோம், ரைட். அந்த விஷயங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த கட்டமைப்பு, குறிக்கோள்கள், இந்த ஐஸ்கிரீம் விற்பனையில நமக்கு வரக்கூடிய இடர்கள். ஏன் இலங்கையில 20 ஐஸ்கிரீம் பிராண்ட் இருக்கு, அதுல நாம ஒரு பிராண்டை இப்ப நுழைய போறோம், இது எமக்கு இடர். ஆனா என்ன செய்யணும், அவங்க குறிப்பிடும். இந்த 20 பேரோட போட்டி போட்டு தான் என்ன செய்யணும், நாங்க வெல்ல வேண்டும் என்று என்ன செய்யணும்டா, இந்த அறிக்கையில வெளிப்படுத்தணும். இந்த அறிக்கையில வெளிப்படுத்தினா தான் என்ன செய்வாங்க பிள்ளை, வாடிக்கையாளர்கள், அந்த கஸ்டமர்களுக்கு பங்குதாரர்களா தெரிய வரும். ஆகவே என்ன, வியாபார மாதிரியில முக்கியமான இவ்வளவு விஷயம் இருக்கணும் பிள்ளை. இது உங்கள்கிட்ட டியூட் இருக்கு, நீங்க என்ன செய்யணும், முக்கியமான விஷயங்களை ஹைலைட் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் பாடமாயிட்டு போகல. பட் இது பாஸ் பேப்பர்ல வந்துட்டு வியாபார முதல் சம்பந்தம், ரைட். அடுத்து என்ன இருக்கணும், நிறைய விஷயம் இருக்கு வேறையா, நம்ம இதுக்குள்ள உள்ளது மட்டும் பார்ப்போம். ரிஸ்க் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்ன இடர் நமக்கு வருது, என்ன இடர். அப்ப நீங்களே பார்க்கலாம் என்ன இடர் இருக்குன்னு சொல்லி இதுல பார்க்கலாம். இப்ப ஹேலிஸ் கம்பெனியால வந்ததுல பாத்தீங்கன்னு சொன்னா ரிஸ்க், என்ன ரிஸ்க் இருக்கு பிள்ளை, அவங்க ரிஸ்க சொல்லுவாங்க. இந்த இடர்கள், இடர் முகாமைத்துவம் படிச்சிருப்பீங்க ஆடிட்ல, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்லி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் சொல்லி. இந்த ரிஸ்க் எல்லாம் என்னென்ன வரும், இந்த ரிஸ்க்குகள் எல்லாம் நாங்க என்ன செய்ய போறோம், எப்படி மேனேஜ் பண்ண போறோம், இடர்களை எப்படி முகாமைத்துவம் செய்ய போறோம். கீ ரிஸ்க், இந்த ரிஸ்க் மிட்டிகேஷன், நாங்க என்ன இடரை எப்படி குறைக்க போறோம். இந்த இருக்கு பாருங்க, என்ன இடர்களை நாங்க அடையாளப்படுத்திருக்கோம். இப்படி சகல விடயங்களும் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த எல்லாம் இருக்கு. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங்ல உள்ளடக்குவாங்க. இந்த இருக்கு பாருங்க, இந்த இருக்கு. இடர் கட்டுப்பாடு, உள்ளக கட்டுப்பாடு, இடர் முகாமைத்துவம் மற்றும் உள்ளக கட்டுப்பாடு, இடர் முகாமைத்துவம் மற்றும் உள்ளக கட்டுப்பாடு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மற்றும் உள்ளக கட்டுப்பாடு. என்ன இடர் நமக்கு கிடைக்குது, என்ன வாய்ப்பு இருக்கு, அந்த இடர்கள் என்ன படிச்சிருக்க நாம. இடர் ஏற்பு, இடர் குறைப்பு, சாரி இடர் தவிர்ப்பு, இடர் குறைப்பு, இடர் மாற்றல் படிச்சிருக்கோமா இல்லையா. ரிஸ்க் அக்செப்டன்ஸ், என்ன ரிஸ்க் அவாய்டன்ஸ், ரிஸ்க் டிரான்ஸ்ஃபர், ரிஸ்க் மிட்டிகேஷன் நீங்க படிச்சிருக்கிறீங்க உங்களோட ஆடிட் சப்ஜெக்ட்ல முதலாவது யூனிட்ல இருக்கு. பட் கடைசி தான் படிப்போம், 5 மார்க்ஸுக்கு வரும். அந்த இடரோட சம்பந்தப்பட்ட சகல விஷயங்களையும் குறிப்பிடுவாங்க. என்ன இடர் எப்படி குறைக்க போறோம், இந்த இடரை ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையா, சகல விடயங்களையும் என்ன செய்வாங்க போட்டிருப்பாங்க. இந்த நிறுவனத்துல என்ன உள்ளக கட்டுப்பாடு, இந்த உள்ளக கட்டுப்பாடை யாரு அமுல்படுத்தணும், எப்படி எப்படி ஃபாலோ பண்ணணும், இந்த விஷயங்கள் இருக்கு. இடர் முகாமைத்துவம் மற்றும் உள்ளக கட்டுப்பாடு. அடுத்து நம்மளோட ஒடிட்டிங் பாடம் எப்படி ப்ராக்டிக்கலோ, அதே போல என்ன பிள்ளைகள் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங்ல இந்த யூனிட் 1 இருக்கு தானே. யூனிட் 1ல முக்கியமான விஷயம் இருக்கு. பாடமாயிட்டு போகலாம், பட் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா காட்டிட்டு இருக்கேன். ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரிசோர்ஸ் அலோகேஷன், என்ன ஸ்ட்ராட்டஜி, நாங்க இந்த பிசினஸ் நாங்க வளர்க்கறதுக்கு என்ன வகையான ஸ்ட்ராட்டஜிகளை ஃபாலோ பண்ண வேண்டும். தந்திரோபாயம், நாங்க வெளிநாட்டு கம்பெனியோட கூட்டி சேர போறோம், கம்ப்யூட்டரைஸ்டா எல்லாத்தையும் மாற்ற போறோம், நல்ல ஒரு ப்ரொமோஷன் ஏற்பாடு செய்ய போறோம், இலங்கையில் நடக்கக்கூடிய கிரிக்கெட் விளையாட்டு போட்டிக்கு ஃபுல் அனுசரணை வழங்கப்படும், ரைட். அப்படி என்ன ஸ்ட்ராட்டஜி, வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி, அதை பத்தி சொல்லணும். அதை என்ன சொல்லியிருக்காங்க, மூலோபாயம் என்று சொன்ன பிள்ளைகள் ஸ்ட்ராட்டஜி, தந்திரோபாயம் என்று சொல்லுவாங்க சரியான தமிழ். அதுக்கு எவ்வளவு எவ்வளவு பணத்தை ஒதுக்குறோம் என்று சொல்றது, குறுங்கால மூலோபாயம், தந்திரோபாயம்.
குறுங்கால மூலோபாயம் என்றா என்ன? யாரை ஹையர் பண்ண போறோம் அப்படி. நீண்ட கால மூலோபாயம் என்றா என்ன? நீண்ட கால பிசினஸுக்கு எப்படி நாம தந்துரோபாயம். சந்தையில நம்முடைய நிலைப்பாடு என்ன? எவ்வளவு வளத்தை நாம என்ன செய்யறோம், இந்த மார்க்கெட்டிங்க்கு ஒதுக்கீடு செய்யறோம், ஸ்பான்சர் பண்றதுக்கு எவ்வளவு நாங்க பிளான் பண்ணிருக்கோம். இந்த சகல விஷயங்களும் என்ன செய்யணும் அதுல சொல்லணும். ரைட். அதே போல ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ், அவுட்லுக், பேசிக் பிரசன்டேஷன் அப்படி இருக்கு. இந்த வியாபாரத்தை அதெல்லாம் பார்த்துட்டோம். மூலதன முகாமைத்துவம், எப்படி நமக்கு தேவையான நிதியை பெற்றுக்கொள்ள போறோம், பெற்றுக்கொள்ளப்பட்ட நிதியை என்ன எவ்வாறு பயன்படுத்தப்படும், அந்த எவ்வாறு பெற்றுக்கொள்ளப்பட்ட நிதி சரியா பயன்படுத்தப்பட்டிருக்கான்னு என்ன செய்ய போறோம், அளவீடு செய்ய போறோம். கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். இப்போ உங்களோட பர்ஃபார்மன்ஸை நாம அளவுற நினைச்சோம், உங்களோட எக்ஸாம்ல வர மார்க்ஸ், நீங்க படிக்கிற நேரத்தின் அளவு, உங்களோட ஆரோக்கியத்தை பார்த்தா நீங்க எக்ஸசைஸ் செய்கின்ற மனுத்தியாளங்களின் எண்ணிக்கை, அப்படி அந்த அளவு இருக்குதானே. அந்த அளக்கிறதுக்கான இண்டிகேட்டர்ஸ், அந்த குறிகாட்டிகள், அப்படி குறிகாட்டிகள் என்ன செய்யணும்னு சொன்னா உருவாக்கப்பட்டு அதில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். ரைட். அதை நீங்க ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா கேபிஐ என்ன டிசைன் செய்யுது உங்களுக்கு பாரு. கேபிஐ இந்த பாருங்க, கேபிஐ என்று சொன்னா ஒவ்வொரு கேபிஐ என்ன செய்வாங்க அவங்க தருவாங்க. கேபிஐ என்னென்ன கேபிஐ நாங்க வச்சிருக்கோம், கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். நீங்க சர்ச் பண்ணி செய்யும் வந்துட்டே இருக்கா கேபிஐ. கேபிஐ இல்லாம கேபிஐ இல்லாம இன்டகிரேட்டட் ரிப்போர்ட் இல்லை. சரிதானே. அவை மூலதனம் சொல்லி வரக்குள்ள கேபிஐ இருக்கும் விளங்கிக்கொள்ளும். அதே போல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நம்ம குயிக்கா பார்ப்போம். பங்குதாரர் உறவுமுறை சம்பந்தமாக இருக்கு. பங்குதாரர் எப்படி இனங்காண்ற, பங்குதாரர்களுக்கு நாம் எவ்வாறு தொழில்நுட்ப வசதிகளை வழங்கியிருக்கோம், பங்குதாரர்களோட நாங்கள் எவ்வாறு மீட்டிங் போடுறோம், பங்குதாரர்கள் எவ்வாறு நிறுவனத்தோட தொடர்பு படுறாங்கிறத எப்படி மதிப்பிடப்படுறோம் என்கிற விஷயத்தை சொல்லணும். அவங்க ஓனர்ஸ். ரைட். வெளித்தோற்றம் சம்பந்தமானது, நிறுவனத்தின் வெளிச்சூழல் சம்பந்தமான வர விஷயங்களை வெளித்தோற்றம் வரும். ஆகவே இந்த சகல விடயங்களும் என்ன செய்வீங்க அப்படின்னு 8 விடயங்களும் ஒருங்கிணைந்த அறிக்கையின் அடிப்படை கூறாரு. ரைட். ஆகவே இது பாசிபிள் வந்திருக்கு. இந்த அடிப்படை கூறுகள் என்ன செய்யணும் நம்ம பார்த்துக்கோ. இப்ப கடைசி பாயிண்ட்டுக்கு வரோம். லாஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். நிலைத்த தன்மையான அறிக்கையிடல். நிலைத்த தன்மையான அறிக்கையிடல் என்ன? வேற ஒண்ணும் இல்லை. இந்த பிக்சரை பாருங்க. நிதி தகவலை மட்டும் வெளிப்படுத்தாமல் இருக்கு. அந்த தகவல் என்ன செய்யணும்னு சொன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயம், என்வாயன்மெண்ட் சூழல் சார்ந்த விஷயம், சோசியல் அண்ட் ஹெல்த் சேஃப்டி சமூகம் மற்றும் சுகாதாரம் சார்ந்த பாதுகாப்பு சார்ந்த விடயங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து நாம ஒரு அறிக்கையை நாம தயாரிச்சோம்னா அதுக்கு பேர் என்ன? நிலைத்த தன்மை அறிக்கை. வாய்ச்சி பாருங்க, எல்லாத்தையும் வாய்ச்சி பாருங்க கொஞ்சம். ரைட். வாய்ச்சிட்டீங்களா? பாருங்க. நிலைத்த தன்மை அறிக்கையிடல் என்பது தினசரி நாளாந்த நடவடிக்கைகள் காரணமாக பொருளாதார சூழல் மற்றும் சமூக விளைவுகள் பற்றி ஒரு நிறுவனம் என்ன வெளியிடுகின்ற அறிக்கை. இந்த சஸ்டைனபிள் ரிப்போர்ட்டிங் என்ன இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் என்ன செய்யும் உள்ளடக்கப்பட்டிருக்கு. சரிதானே. ரைட். இந்த நிலைத்த தன்மையான அறிக்கையிடல் முக்கியத்துவம் என்ன? ஏன் இந்த நிலைத்த தன்மையான அறிக்கையை வெளியிடும்? இந்த எந்த நிலைத்த தன்மையா நீடித்த தன்மையான அறிக்கை. இப்ப பாருங்க உள்ளே, ஒரு நிறுவனம் நாங்க லாபம் உழைக்கிறது மட்டும் நோக்கம் இல்லை, நாங்க சமூகத்தையும் பார்க்கும், பொருளாதாரத்துக்கும் பங்களிப்பு செய்யும், சூழலையும் பாதுகாக்கும் என்பது தொடர்பாக என்ன செய்யணும் மக்களுக்கு வெளிப்படுத்துறது. நாங்க இப்ப சாதாரணமான லாபத்தை மட்டும் உழைக்கிறார்கள் இல்லை, உங்களை பாதுகாக்கிறார்கள், சூழலை பாதுகாக்கிறார்கள், பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்கிறார்கள், சமூகத்துக்கு என்ன செய்யறோம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கி சமூக ரீதியான நன்மைகளை நாங்க வழங்குறோம் என்பது தொடர்பாக என்ன செய்யணும் அப்படியே மனசுக்கு வச்சிட்டு இருக்கலாமா கம்பெனிகள் அவங்க வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தினா அந்த அறிக்கைக்கு பேர் என்ன? சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட். சரிதானே. லேசா நான் விளங்கிக் கொள்றேன் இப்படித்தான்.
இப்ப நம்ம லாபத்தை மட்டும் வெளிப்படுத்தணும்னா பார்க்கறார்கள் என்ன நினைப்பாங்க, இவங்க நல்லா உழைச்சிட்டு போறாங்க கார்பரேட் கம்பெனிஸ், இவங்க என்ன செய்யணும், நாட்டை விட்டு நிற்கும். பட் அந்த கம்பெனி என்ன செய்யும், அந்த ஏரியாவில் இருக்கிறார்கள் வேலை வாய்ப்பு வழங்கும், அந்த ஏரியாவில் பல்வேறுபட்ட சுற்றாடல்களை பாதுகாக்கும், மாசடைவை தடுக்கும், சுற்றாடல் அபிவிருத்தி செய்யும், சமூகத்தில் வேலை வாய்ப்புகளை வழங்கும், பொருளாதாரத்துக்கு பாரிய பங்களிப்பை வழங்கும். சரிதானே? Right. இப்ப நிலைத்த தன்மை அறிக்கையிடலின் முக்கியத்துவம் இந்த இருக்கு. நிலைத்த தன்மை அறிக்கையிடல் என்ன, சஸ்டைனபிள் ரிப்போர்ட்டிங் ஆனது பங்குதாரர்களுக்கு நிறுவனத்தின் கடந்த கால செயற்திறன் ஆளுமைகள் பற்றிய தகவல்களை வழங்குவதற்காகவும் எதிர்கால சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நிலைப்பாடுகளுக்கான கருத்துக்களை வழங்குறதுக்கு என்ன செய்யும், உதவி செய்யும். கீழே பாருங்க, இந்த இந்த நிலைத்த தன்மை அறிக்கையிடல் இருக்குதானே, நிலைத்த தன்மை அறிக்கையிடல் பின் பயன்படுத்தப்படுகின்ற நோக்கம் இதுவும் என்ன புள்ளி, நன்மைதான். இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் ஐஆர்எண்டாவா, ஐஆர்எண்டா என்ன புள்ளி, இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங். நிலைத்த தன்மை அறிக்கையிடல் எப்படி உருவாகின என்று சொன்ன, இந்த நிலைபெறான் நிலைத்த தன்மை என்று சொன்ன உத்தாரத்து நிலைபெறான, நிலைத்த தன்மை என்று சொல்றதுக்கு இன்னொரு பேர் என்ன புள்ளி, நிலைபெறான அறிக்கை. நிலைபெறானு சொல்லுவோம், நிலைபெறான அபிவிருத்தி எல்லாம் கலப்பாங்க, நீங்க எக்கனாமிக்ல படிச்சிருப்பீங்க யூனிட் 10ல அதே விஷயம். இந்த நிலைபெறான அறிக்கை குறித்த நோக்கத்துக்காக இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் செயல்முறை மூலம் அறியப்பட்டது. இது பின்வரும் நோக்கத்துக்கு என்ன செய்யப்படுது, இந்த நிலைத்த தன்மையான அறிக்கை பயன்படுத்தப்படுது. மூணு நோக்கத்தையும் பார்த்தா முடியுது. என்ன, இந்த நிலைத்த தன்மையான அறிக்கை என்ன செய்யுதுன்னு சொன்னா, சட்ட விதிகள், தரநிலைகள் மற்றும் தன்னார்வ முயற்சிகள் தொடர்புடைய நிலைத்த தன்மை சேத்திரங்களை மதிப்பிடுதல். பெஞ்ச் மார்க்கிங், இந்த வேர்ட் தான் கீவேர்ட். பெஞ்ச் மார்க்கிங் என்ன பிள்ளை, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட ஒப்புரு. அப்ப நாம வெளியிடுறோம், ஏங்கிற கம்பெனி நாம நிலைத்த தன்மை அறிக்கையை வெளியிடுறோம், பிங்கிற கம்பெனி வெளியிடுது. அப்ப ரெண்டையும் என்ன செய்யலாம், நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். யாரு சட்டத்தை ஃபாலோ பண்றான், யாரு ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்றான், சமூகத்துக்கு யாரு பங்களிப்பு செய்யறான், என்ன ஒப்பீடு செய்யறதுக்கு உதவும். அடுத்தது, நிறுவனத்தின் செல்வாக்கு எவ்வாறு அதன் எதிர்கால நிலையான வளர்ச்சியில் செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதை விளக்கு. நிறுவனத்துல செல்வாக்குண்டா சமூகத்துல நிறுவனம் செலுத்துற செல்வாக்கு நிறுவனத்தின எதிர்கால வளர்ச்சி மீது எப்படி எவ்வாறு செல்வாக்கு செலுத்துது, பொருளாதார வளர்ச்சி மீது எவ்வாறு செல்வாக்கு செலுத்துது, சமூக வளர்ச்சி மீது, இயற்கைகளின் வளர்ச்சி மீது என்ன எவ்வாறு செல்வாக்கு செலுத்துது என்று சொல்லி என்ன வெளிப்படுத்துறது என்ன அடுத்த நோக்கம். அடுத்து, நிறுவனங்கள் தங்கள் நிறுவனங்களுக்கு உள்ளேயும் பிற வெளி நிறுவனங்களுடனும் நிறுவனத்தின் சேர்த்திறங்களை ஒப்பீடு செய்தல். மேற்கொள்ள சொன்ன விஷயம் தான் பெஞ்ச் மார்க்கிங். என்ன, இந்த அறிக்கை என்னத்துக்கு உதவுதுன்னு சொன்னா, ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தோட என்ன ஒப்பீடு செய்யறதுக்கு உதவுது. அப்ப இவ்வளவு நான் என்ன பிள்ளைகள், இந்த நோட்ஸ்ல வரக்கூடிய அந்த 5 மார்க்ஸுக்கு வருது. இது 12 பேஜஸ் இருக்குன்னா பிக்சர்ஸோட இருக்கு. இதை தேவையில்லாதெல்லாம் வாசிக்கிறது, தேவையில்லாத வச்சிருக்கேன், தேவையில்லாத என்ன செய்யறது நீங்க வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு மேலதிக நொழிச்சுக்க வேண்டியதான். எக்ஸாமுக்கு போக நீங்க என்ன செய்யணும் பண்ணிச்சுன்னா, அந்த பாஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கேள்விகளை தான் நீங்க என்ன செய்யணும் பார்த்துட்டு போகணும். இப்ப பாருங்க, நான் படிச்ச விஷயம் இருக்கா இல்லையா, நிலைபெறான அறிக்கையின் பிரதானமான நோக்கம். நோக்கம் என்ன, வரைவிலக்கணம் தான் இதுல நோக்கம். என்ன, ஒரு குறிப்பிட்ட செயற்பாடு காரணமாக சமூகத்துல, பொருளாதாரத்துல, சூழல்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன செய்யறது, ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன செய்யறது, பங்குதாரருக்கு வெளியீடு செய்கின்ற அறிக்கை தான் என்ன, நிலைத்த தன்மை அறிக்கை. நிலை பேற்று அறிக்கைன்னு கேள்வியில கேட்காங்க, புக்ல நிலைத்த தன்மை அறிக்கைன்னு சொல்லுவாங்க, அது சரியான வேர்ட் நிலைபெறான அறிக்கை. ஒருங்கிணைந்த அறிக்கையின் கூறுகளை கேட்டிருக்காங்க பாருங்க. என்ன கூறுகள் படிச்சா இல்லையா புள்ளி, அந்த 8 கூறுகள் இருக்கு. ரைட். கணக்குகள் தொழில்துறை முகம் கொடுக்கும் 3 சவால்கள். நம்ம அக்கவுண்டிங் ப்ரொஃபஷன்ல வரக்கூடிய 3 பிரச்சனை: தொழில்நுட்ப மாற்றம், உலகளாவிய மாற்றங்கள், அவுட் சோர்சிங், அறிக்கைகள்ல மாற்றம், இதெல்லாம் மாதிரி. கணக்கீட்டில் ஏன் ஒழுக்க நெறி முக்கியமானது, நன்னறி ஏன் முக்கியம் புள்ளி, ரகசியம் ஏன் நாம பேணணும், ஏன் நாம நேர்மை அறிக்கணும், ஏன் நம்ம சுதந்திரம் இருக்கணும், ஏன் நம்ம தொழில்சார் தகுதியோடு இருக்கணும். ரைட். இந்த நம்ம ஏற்கனவே படிச்ச விஷயம். நிதிசாரா தகவல்கள் 3 கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி கேட்டுட்டாங்க புள்ளி. இந்த நிதிசாரா தகவல் என்னென்ன, யார் இந்த கம்பெனி நிர்வாகம் செய்யறா, கம்பெனியோட எதிர்கால திட்டம் என்ன, கம்பெனியோட சமூக பொறுப்பு என்ன, லஞ்ச ஊழல் கொள்கை என்ன, இது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வருமென்று எதிர்பார்த்தோம், பட் ஆல்ரெடி வந்துட்டு. மேபி கேட்கலாமா. ஒருங்கிணைந்த அறிக்கையின் பிரதானமான நோக்கம் நம்ம படிச்சோம், இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் பிரதானமான நோக்கம் படிச்ச விஷயம் தான், திருப்பி நான் வாசிக்கல, டைம் போகும். என்ன, நிலைபெறான அறிக்கையிடல் என்றால் என்ன படிச்சுட்டோம். நிலைபெறான அறிக்கை என்றால் என்ன, ஒருங்கிணைந்த அறிக்கையின் வணிக மாதிரியில் என்ன இருக்கும், வணிக மாதிரி என்ன, நான் சொன்னேன் ஐஸ்கிரீம் பிசினஸ் என்ன இருக்கும்,
தூர நோக்கு, லட்சிய நோக்கு, சவால், போட்டித்தன்மை எல்லாம் இருக்கு அவங்களோட. யார் யாரு போட்டி சூழல் காரணிகள், வியாபாரத்துல கண்ணோட்டம், உள்ளீடுகள், வெளியீடுகள் எல்லாம் இருக்கு. யார் கட்டமைப்பு, யாருக்கு அதை பொறுப்பா கொடுத்துருக்கோம், எல்லாம் இருக்கு. அப்ப இது வந்துட்டு வியாபாரம் மாதிரி வந்துட்டு, maybe வியாபாரம் மாதிரி வரலாம், வேற எதுவும் வரலாம். Right. ஒருங்கிணைந்த அறிக்கை என்றால் என்ன? ஒருங்கிணைந்த அறிக்கையின் கூறுகள் திருப்பி அதே விஷயம். நிலைபெறான அறிக்கையின் ரெண்டு நோக்கம் நம்ம படிச்சோம். ரெண்டு நோக்கம் என்ன? நிறுவனத்துல செயற்பாடுகளால என்னென்ன மாற்றம் ஏற்படுதுங்கிறத மக்களுக்கு, பங்குதாரருக்கு வெளிப்படுத்துறது. ஒரு நிறுவனத்தை என்ன செய்யற இன்னொரு நிறுவனத்தோட ஒப்பீடு செய்து தரநிலைகளை அறிஞ்சு கொள்றோம். நிலைபெறான அறிக்கை என்றால் என்ன? ஏற்கனவே வந்துச்சு. ஒருங்கிணைந்த அறிக்கையின் பிரதானமான கூறு படிச்சோம். ஒருங்கிணைந்த அறிக்கையில 8 கூறுகள் படிச்சோம். 8 கூறுகள். இது லாஸ்ட் 2024 ஜூலை பாருங்க, லாஸ்டா இருக்கிற நம்மள என்ன இருக்கு? ஒருங்கிணைந்த அறிக்கையில் காணப்படும் பிரதானமான மூலதனங்கள் அடையாளங்காண்க. மூலதனத்தை கேட்டிருக்காங்க. நான் மூலதனம் படிச்சோமா இல்லையா? மனித மூலதனம், இயற்கை மூலதனம், நிதி மூலதனம் படிச்சோமா இல்லையா? படிச்சோம். ஒருங்கிணைந்த அறிக்கையின் ரெண்டு நோக்கம் என்னத்துக்கு நாம் ஒருங்கிணைந்த அறிக்கை தயாரிக்கணும்? பங்குதாரருக்கு வழங்குற தகவல்களோட தரமா வழங்குறது, நிதிசாரா தகவல்களையும் பங்குதாரர்கள் சேர்த்து வழங்குறது. ரைட். அப்படி என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம வெளிப்படுத்திருக்கோம். இப்ப இவ்வாறான விடயங்கள் தான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா, இது எல்லாத்தையும் படிக்கல 5 மார்க்ஸுக்கு வந்துருக்கு. சோ இதையும் நாங்க உங்களுக்கு ஷேர் பண்றோம். நீங்க என்ன செய்யுங்க, இந்த இருக்கிற கேள்விகளையும் விடைகளையும் பார்த்தா மட்டும் போகணும். அந்த டியூட்டர் என்ன செய்ய தேவை, நீங்க பார்க்க தேவை. சரிதானே? ரைட். இப்ப இதோட இதை முடிப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட்.